சலனம் 459. வீட்டிற்குள் பிரச்சனை வரப்போகிறது என்று தெரிந்த அண்ணாமலை, அஞ்சம்மா ஒரு நிமிஷம், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசலாம். அதற்கு முன்னாடி எல்லோரையும் காக்க வைப்பது தவறு. பிரச்சனைகள் நம்மள அமர்ந்து பேசிக்கொள்ளலாம். அதற்கு வந்தவர்களை காக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நலங்கு வைப்பது. நாள் கம்மியா இருப்பதால் எங்க வைக்கலாம், எத்தனை மணிக்கு முகூர்த்த கால் ஊன்றுவது, எப்போது திருமணம் என்று சில பொதுவான விஷயங்கள் பேசிவிட்டு, இப்ப போய் எல்லாரும் சாப்பிட்டு வாங்க, நம்ம கடைசியில் எல்லாம் அமர்ந்து பேசிக்கொள்ளலாம் என்று எல்லோரையும் உணவருந்து அனுப்பி வைத்தார். பாரதிக்கு சாப்பிட விருப்பமில்லை. அதனால் கிளம்ப நினைக்க, ஏனோ ஒரு வார்த்தையாவது அதியமானிடம் பேசணும் என்று தோன்றியது. அண்ணாமலை ஈஸ்வரிடம் ஏதோ பேச, அதியமான், ஈஸ்வர், நான் அவங்களை எல்லாம் கவனிக்கிறேன், நீ தாத்தா கூட இரு என்று வந்திருந்தவர்கள் அனைவரையும் அந்த விருந்தோம்பல் அறைக்கு அழைத்து வந்தான். அங்கே இளையவர்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்திருந்தார்கள். வரிசையாக இலை போட்டு முடியும் போது அர்ஜுன் மகளுக்கென்று ஒரு இடத்தை போட்டு அங்கே அமர்ந்திருந்தான். கை கழுவி விட்டு வந்தவள் அங்கே அர்ஜுன் அருகில் தனக்கென்று அமர்வதற்கு இடம் இருக்க, அங்கே அமரப் போகும் போதுதான் தனக்கு அருகில் அமர்ந்திருக்கும் தனது அம்மாச்சியை கண்டதும், அர்ஜுன், நாங்க உட்காரல, வேற பிளேஸ் போலாம். ஏன்? நான் அங்க வரல. ஏன், என்னாச்சு என்று திரும்பி பார்த்தவன் அங்கே விஜயாவை கண்டதும் அவனை எழுந்து வந்து வேறொரு பக்கம் இலையை போட்டு அவளின் அருகில் அமர்ந்து விட்டான். ஏனோ தான் அமர்ந்த இடத்தில் கூட அமர விரும்பாமல் அவள் போகும்போது உண்மையாகவே வயதான பெண் தான் அனுபவங்கள் கற்றுத்தந்தது. தான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு வலித்திருக்கும். அதனால் ஒதுங்கி போகிறாள் என்று. ஆனால் இனி யோசித்து என்ன பையன் என்பது போல் இருந்தது அந்த இடைவேளி. அர்ஜுன், மகள், இங்க பாரு, எப்பவோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காத. அவள் அவனை பார்க்க, இந்த பறந்து விரிந்த உலகில் நம்ம பார்க்குற எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களா இருக்க முடியாது. ஒரே சபையில் நாகரிகம் இல்லாமல் முகத்தை திருப்புவது, புறக்கணிப்பது, இது எல்லாம் தவறு. ஒரு பிசினஸ் உமனா இருந்துட்டு உனக்கு அவங்கள பிடிக்கல என்றதும் எழுந்திருச்சு வரலாமா? இதே பெரிய பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் பண்ற உங்க பையர் வரார், அவரை உனக்கு பிடிக்கல, அவர்கிட்ட இப்படிதான் முகத்தை காட்டுவியா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி சில வேலைகள் எல்லாம் நீ செய்யறது இல்லையா? அந்த மாதிரி தான் குடும்பம். அவங்கள கண்டதும் இப்படி எத்தனை நாளைக்கு முகத்தை தூக்கிட்டு திரிவ? சாகும் வரை பார்க்கக்கூடிய உறவு அவங்களோடது. இப்படி நடந்துக்காத மகிழ், இது நல்லதுக்கில்ல. அதுவும் அவங்க உன் அம்மாவை பெத்தவங்க. செத்தாலும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். வார்த்தையால சாகடிச்சிருக்காங்க. என்னால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. இந்த டாபிக்கை இதோட விட்டுடுங்க அர்ஜுன். அவன் அவளின் வழி புரிந்து மௌனமாகி விட்டான். பாரதி எந்த பக்கமெல்லாம் இருக்கிறாளோ அந்த பக்கமெல்லாம் அதியமான் நகர்வதாகவே இல்லை. அவளும் சுற்றி சுற்றி அந்த வரவேற்பறை முழுக்க சுற்றிவிட்டு வெளியே கிளம்பும் போது பின்னாடியே வந்த நந்தினி, பாரதி, அவள் திரும்பி நின்றி புன்னகையாய், இப்ப வச்சு உங்களுக்கு பேசணும்னு தோணி இருக்கு இல்லையாக்கா? சந்தோஷம். நந்தினி, யாருக்கு யாரடி அக்கா என்று தான் தேக்கி வைத்திருந்த அத்தனை வழிகளையும் கைகளில் தேக்கி ஓங்கி பலார் பலார் என்று 4 அறை வீட்டு அனுப்பி வைத்தாள் அவள். இன்னொரு முறை என் புருஷன் பக்கம் பார்வை போச்சு, கொலக்காரியா மாறிடுவேன் என்று மிரட்டி விட்டு உள்ளே வந்தாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து வந்த பின் அண்ணாமலை, இப்ப பேசலாம் அஞ்சு என்றதும், அதற்கு முந்திய ஆதிரை, ஏன் அஞ்சு, எல்லாம் நல்லா போனா இப்போ நீ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? உங்க அண்ணாவை பத்தி யோசிச்சு பார்க்கவே மாட்டியா நீ? இப்படி எல்லாரையும் கூட்டி வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? அண்ணி, எல்லாரும் எங்க குடும்பம்தான். பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பதில் ஏனோ தீபக்கிற்கு அங்கே இருக்க வேண்டாம் இந்த சூழ்நிலையில் என்று தோன்ற அவன் சுகன்யாவுடன் கிளம்பிவிட, அர்ஜுன் தவிர அவனின் குடும்பம், தேவ், அப்பா எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். அவர்கள் போனதும் ஆதிரை, முதலில் எல்லாம் என் அண்ணன் ஆரம்பிப்பாரு, இப்போ நீ ஆரம்பிக்கிற. ஆக மொத்தம் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க போல. நந்தினி, எம்மாடி ஆதிரை, முன்னாடியெல்லாம் நீ, உங்க மாமியார், அப்புறம் எங்க அண்ணா எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து தாம் தூம் என்று கத்தி கலவரம் பண்ணி பிரச்சனை உருவாக்கிட்டு போவீங்க. இப்போ அஞ்சுமா மனசில் இருக்கிறத சொல்றா கேளு. நீ பேசினா இனிக்கும், மத்தவங்க பேசினா கசக்குமா? அதில் ஆதிரை வாயை மூடிக்கொள்ள முகிலன், நிலவா, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் கன்ஃபார்ம் அவன் முறைக்க. பிரியா முகிலன் மண்டையில் கொட்டி, சும்மா இருடா, இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ வேற. அஞ்சு, எனக்கு இப்போ சண்டை போட இஷ்டம் இல்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ரவி, சொல்ல வரத சொல்லு. இனி எதுக்கு சண்டை போடணும்? அண்ணா, எனக்கு சண்டை போடணும் என்றெல்லாம் ஆசை இல்ல. மகிழுக்கும் அன்புக்கும் உங்க சைடு சீர எதுவும் வேணாம். ரவி, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இப்பதான் நமக்குள்ள எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. அஞ்சு சிரித்து, முடிஞ்சிருச்சா? யார் சொன்னா?
உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. விஜயா ஏதோ பேச வர ரவி தடுத்து, நீ சொல்லுமா. ஈஸ்வர், அஞ்சு போது விடு. ஆதிரை, அண்ணா அதான் சபைக்கு வந்துட்டாங்களே, என்னன்னு சொல்லட்டும். அவளுக்கு புருஷன் தான் முக்கியம். புருஷன் கூட பிறந்த தங்கச்சி வேணாம். அஞ்சு கோபத்தில், ஹலோ, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு 3 வருஷம்தான் அண்ணா அண்ணி அம்மா அப்பான்னு ரத்தம் எல்லாம். அதுக்கப்புறம் கூட பிறந்திருக்கோன்னு சொல்ற அளவுக்கு தான். என் பிள்ளைகளை சாப விடும் உங்க சீர் என் பொண்ணுக்கு வேணாம். அவள் இனிமேலாச்சும் நல்லா இருக்கட்டும். ஆதிரை, நான் என்ன சாப விட்டேன்? போன வாரம் வந்து கூட அன்புக்கு உங்க மகனுக்கு நடந்தது மாதிரி நடக்கணும்னு சொன்னீங்களே. என் பிள்ளைய குடும்பமே கரிச்சு கொட்டுனீங்களே. ஒரு அம்மாவா என் பிள்ளை பட்ட பாடு போதும். என் பிள்ளைகளுக்கு உங்க சைடு இருந்து எதுவும் வேணாம். விஜயா மகளையே பார்த்தார். ஆதிரை அங்கே மகளை பார்க்க அவள் குனிந்திருந்தாள். அர்ஜுன் அவளின் கையை பிடித்திருந்தான். அந்த கடுப்பு, தன் மகன் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னொருவன் வாழ்கிறானே என்ற வெறுப்பில், ஏதோ உங்க மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா அஞ்சு? அவளும் யாரு என்ன என்று தெரியாத குழிக்குள் தானே போய் விழுந்திருக்கா. விழுந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரியான குழின்னு. என் மகள் தெரியாமல் குழிக்குள் விழுந்திருந்தாலும் அந்த குழியில நிறைய போதாய் இருக்கு. என் பொண்ணை தங்கமா தாங்கிறதுக்கு அர்ஜுன் இருக்கான். அர்ஜுன் நிமிர்ந்து அஞ்சுவை பார்த்தான். இவங்களுக்கு என் மேல் ஏன் இவ்வளவு நம்பிக்கை என்று மற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரையும் எதிர்த்து தனக்கு சப்போர்ட் செய்யும் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். அன்னம் மனமோ, ஆதிரை இவள் கண்டிப்பாக மகிழ் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையை உண்டு பண்ண போகிறாள் என்று உணர்ந்து, ஆதிரை போதும், அஞ்சுவுக்கு சீர் வேணாம் என்றால் விட்டுடு. அவள் காதில் வாங்காமல் கத்த, அண்ணம் போது ஆதிரை விட்டுடு என்று அங்கே அவர் கத்தி சொல்லவும் ஒரு நிமிடம் அந்த அறை முழுக்க மௌனம். ஆதிரையின் முகம் இன்னும் கடுப்பிலேயே இருந்தது. அந்த கடுப்பு, தன் மகனிழந்த வாழ்க்கையை இன்னொருவன் வாழ்கிறானே என்ற எரிச்சலும் கலந்து கொதித்தது. அவள் நந்தினியை முறைத்து பார்த்து, எல்லாரும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, அப்புறம் தெரியும் என்றாள். அஞ்சு அமைதியாக இருந்தாலும் அவள் கண்களில் கண்ணீர். ஏனோ எப்ப பாரு என் பிள்ளைகளுக்கு சாப விடுறீங்க. ஈஸ்வர் அவளின் தோளை மெதுவாக தொட்டு, விடுடி, இதுக்கு மேல பேசினா உன் மனசுதான் கஷ்டப்படும். அஞ்சு, நான் பேசுறது நம்ம பொண்ணுக்காக. இனி இவங்களிடம் நம்ம யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. ரவி முகத்தில் குற்ற உணர்ச்சியும் அதே நேரம் பிடிவாதமும் கலந்திருந்தது. நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தும் நீ தள்ளி தள்ளி போற அஞ்சுமா. அஞ்சு வழியோடு ஒரு புன்னகைக்க அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை என்று ரவிக்கு தெரிந்தது. நான் போறது தூரம் இல்லைன்னா, நான் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாத்திக்கிறேன். அந்த நேரம் தன் மகள் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தது. அர்ஜுனின் கையை அவள் இன்னும் வலுவாக பிடித்திருந்தாள். ஆதிரையின் பார்வை நேரே மகள் மேல் விழுந்தது. உன் பொண்ணுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுது? அவன் கையை இப்படி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. அந்த வார்த்தையை முடிக்க முன்னாடியே அஞ்சு குரல் உயர்ந்தது. தீரன் ஆதிரையை பார்த்து, என்னம்மா பேசுறீங்க? நானும் தானம்மா ஆதினி கையை பிடிச்சிருக்கேன். எப்ப பாரு ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க? அஞ்சு, தீரா, இனிமே நீ என் பொண்ணுக்காக பேச வேண்டாம். உனக்கும் அவளுக்கும் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை எவ்வளவு கொடியதாய் இருக்கும் என்று அனுபவிக்கும் அவனுக்கு தான் தெரிந்தது. அஞ்சு என்னும் கோபமாய், போது, என் பொண்ணு வாழ்க்கையை பேச உங்க யாருக்கும் தகுதி இல்ல. அவளோட வாழ்க்கையது. அவன் புருஷ கையை பிடிப்பா, என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அதை கேட்க நீங்க யாரு முதலில் அவளுக்கு? அவள் மகளை பார்த்து, மகிழ்மா, இதுதான் இவங்க குணம். நீ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்ட. இல்லாட்டி இந்த மாதிரி இவங்க வீட்டுல போய் சிக்கி சின்ன பின்னமாகி இருப்ப. உன் கூட இருக்கிறவன் நல்ல மனசு உள்ளவன். அதுக்கு மேல உனக்கு வேற எதுவும் வேணாம். உங்க அப்பா பண்ணின புண்ணியம்தான் உனக்கு அர்ஜுன் புருஷனாய் கிடைத்திருப்பது. நீ நல்லா இருப்ப. அர்ஜுன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் உள்ளுக்குள், எல்லோரையும் எதிர்த்து இவங்க என் மேல் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க, நான் அதுக்கு தகுதியா இருக்கணும் என்று நினைத்து கொண்டான். தீரன் வேகமாய் தன் அம்மாவிடம், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டா கிளம்பலாமா? அவங்க சீர் வேண்டாம் என்று சொல்லிட்டா விட்டுடுங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப வம்பில் தட்டிருக்கீங்க? ஆதிரை சுற்றியிருக்கும் அனைவரையும் பார்த்தாள். தீபக் ஈஸ்வரனாவின் நண்பன். அவர்கள் இந்த வீட்டில் இயல்பாக இருக்கிறார்கள். நேற்று வந்த அர்ஜுன் கூட இந்த வீட்டில் இவ்வளவு இயல்பாக அவளின் கையை பிடித்து திரிகிறான். இந்த வீட்டில் பிறந்த பெண்ணான நான் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை. என் பிள்ளைகளும் அனுபவிக்கவில்லை. யார் யாரோ எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று ஒரு தாயாய் நான் யோசிப்பது ஒன்றும் தவறில்லை. என் மகள் நிம்மதியாக வாழணும். எங்கள் வீட்டில் வேலை செய்யும் அந்த வேலைக்காரரின் மகளான பிரியாவின் ஆதிக்கம்
அதிகமாய் இருந்தால் மிருதுவின் வாழ்க்கைக்கு பிரச்சனை. அவள் இங்கே இருந்தால் மிருதுவின் வாழ்க்கை பாதிக்குமோ என்ற பயம் ஒரு பக்கம். அர்ஜுனுடன் இவள் இப்படி இருந்தால் தன் மகன் அவனை பார்க்கும் நொடியெல்லாம் மனது கஷ்டப்படும். அதனால் மகளினி அர்ஜுனுடன் புருஷன் வீட்டில் இருக்கணும், இங்கே வரக்கூடாது. 2 அண்ணன்களோடு பிறந்த அண்ணன் பாசம் எப்படி இருக்கும் என்றும் அறியாது வளர்ந்தது போல். என் மகள் இருக்கக்கூடாது, இனிமேல் மகளினி இங்கே வராமல் பார்த்துக்க என்ன செய்யலாம், இங்கே அடிக்கடி வராமல் இருக்க என்ன செய்யலாம் என்று இப்படி ஒரு கோணத்தில் அவளுக்கு எப்படி யோசிக்க புத்தி வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஒரே வார்த்தையாக, அம்மா சொல்லுமா, எனக்கு போட்ட நகையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நீ தானே அந்த நகையை வேணான்னு சொல்லிட்டு போன, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. என்னோட நகையை எடுத்து என் மக கிட்ட கொடுங்க. உங்க வீட்டுக்கு உங்களை நம்பி வந்து இத்தனை நாள் ஆச்சு. அவ கழுத்துல ஏதாவது ஒரு செயின் போட்டு விட்டுருக்கீங்களா? அவ ஒன்றும் இல்லாத பொண்ணு கிடையாது. என்னோட 300 பவுன் நகையும் என் மகளுக்கு தான். இப்பவே இருந்து வாங்கிட்டு போ. அத உன் மகள் கையில கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லு. உன்னோட நகை எங்களுக்கு வேணாம். என் மாமியார் கொடுத்தது நான் இன்னும் போடாம வச்சிருக்கேன். உன்னோடத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பாட்டி நகையில் எனக்கு பங்கு தருவீங்களா? உனக்கு எல்லாம் தேவைக்கு அதிகமாவே செஞ்சுட்டேன் ஆதிரை. என் மாமியார் எனக்கு கொடுத்த நகைகள் என்னோட 2 மருமகளுக்கும் தான். அப்புறம் என்னோட மாமியார் அப்பவே அவங்க காலத்திலேயே யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் தனியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. உன்னோட பங்கு நீ வாங்கிட்டு போயிட்ட. அதைத்தான் நான் மகளினிக்கு போட்டு விட்டேனே. அஞ்சு வேகமாய், பாப்போ அதை எடுத்து மிருதுலா கிட்ட கொடுத்துடு. அந்த நகை நமக்கு வேண்டாம். ஏனோ அந்த வார்த்தை ஆதிரைக்கு வலித்தது. அது உண்மையாகவே அவள் விருப்பப்பட்டு போட்டு விட்டது. வேகமாக, அந்த நகை எல்லாம் எனக்கு வேண்டாம். அஞ்சு கையெடுத்து கும்பிட்டு, உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம். என் பொண்ணு உங்க பொண்ணுகிட்ட அதை கொடுத்துட்டு வா. ஆதிரை கோபமாக, என் பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழ போறா. நீ என்கிட்ட இப்படி முகத்தை காமிச்சா என் பொண்ணுகிட்டையும் அப்படிதான் காமிப்பியா? நாளைக்கு என் பிள்ளைகளை பார்க்க நான் இந்த வீட்டுக்கு வரணும் போகணும். நீங்க ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்து போக முடியாதா? அதுக்கு பேசாம தீரனையும் மிருதுலாவையும் தனி கொடுத்தனம் அனுப்பிடுங்க. அப்பதான் வந்து போறதுக்கு வசதியா இருக்கும். நந்தினி அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு, என்ன ஆதிரே சொன்ன? உன் மகள் வேணும்னா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுக்குள் வச்சு தாளாட்டு. குடும்பத்தை பிரிக்கிற ஐடியா இருந்தா நீ இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம். போகும்போது உன்னோட 300 பவுன் நகையையும் உன் மகளையும் கூட்டிட்டு போ. என்ன, இந்த வீட்டை விட்டு போன சொல்ற ரைட் யாருக்குமே இல்ல. ஏன்னா இது என் தாத்தா கட்டின வீடு, எனக்கும் பங்கு இருக்கு. நந்தினி சத்தமாக சிரித்து, ஒரு காலத்தில் நாங்க ரோசக்காரங்க, இங்கிருந்து ஒண்ணுமே வாங்க மாட்டோம்னு பெருமையா பேசுனீங்க. இப்ப வந்து என் மகன் இருக்கா மகள் இருக்கான்னு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க போச்சு உங்க ரோஷம்? ரவியண்ணா, என்ன உங்க பொண்டாட்டியை கேட்க விட்டுட்டு நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? அவனோ ஆதிரையின் செயலில் கோபமாகத்தான் இருந்தான். இப்போது அவனை, என் பொண்டாட்டிக்கு இந்த 300 பவுன் நகை மேல ஆசை இருந்தா அவ தாராளமா இங்கே இருந்து அனுபவிக்கட்டும் என்றான். தன் மனைவி இன்றி பேசும் அனைத்தும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ பிரச்சனையை முடித்து வைக்கலாம் என்று வந்தாள். அவள் பெரிதுபடுத்தி கொண்டிருப்பது தாங்க முடியாமல் ரவி நின்றிருந்தான். பொது வெளியில் மனைவியை பேசி அதுவே நாளைக்கு அவளுக்கு கஷ்டமாகிவிடும். அவள் பிறந்த குடும்பம், அவளுக்கு அது அசிங்கம் என்று அஞ்சி அஞ்சி அமைதி காத்தவன் முடிவாக, ஆதிரை, தேவையில்லாத குழப்பத்தை எல்லாம் பண்ணி மீண்டும் பிரச்சனை வந்தா நீ கண்டிப்பாக உன் அம்மாவின் வீட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவள், எனக்கு அந்த நகை வேணாம், ஆனால் என் பொண்ணுக்கு கொடுங்க. ரவி எழுந்து வந்து, இனி எங்களால எந்த பிரச்சனையும் வராதுங்க அத்த. என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அடுத்த கல்யாணம் சார்ந்து பேச வேண்டியதெல்லாம் அண்ணாமலையிடம் பேசிவிட்டு கிளம்பி விட்டார்கள். ஆபீஸில் அலுவலக வேலை இருந்ததெல்லாம் அதையெல்லாம் முடித்துவிட்டு கல்யாணத்திற்கு தயாரானார்கள் இளையவர்கள். அந்த வீட்டில் கல்யாண களை கட்டியது. சலனம் 460. அந்த வீட்டில் கல்யாண களை கட்டியிருந்தாலும் ஏனோ எல்லோரின் மனங்களின் ஓரங்களில் இன்னும் ஏதோ ஒரு வழி இருந்தது. அது சொல்லப்படாத வார்த்தைகளின் சலனமாய் மகள் தனக்கு என்று தன் அத்தை கொடுத்த நகைகள் எல்லாம் எடுத்து வந்து மிருதுலாவிடம் கொடுக்க, மிருது தன் அண்ணனிடம் போன் பண்ணி பேசிக்கொண்டிருந்தவள் அப்படியே அதை கீழே வைத்துவிட்டு மகள் பக்கம் திரும்பினாள். அவளோ, மகள், நான் அந்த நகைய உனக்கு கொடுக்கல, கொடுத்தவங்க கிட்ட கொடுத்துடு. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருந்தது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்னையும் அன்புவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தெரியும் மகள். என் அண்ணா பாவம், அதான் அம்மாவுக்கு உன் மேல கோபம். அதெல்லாம் உன் அண்ணன் பொண்டாட்டியா வருவேன்னு கொடுத்த லவ்வா மிருதுலா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுடன் பழகி இருக்காங்க என்று நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. என் அண்ணா உனக்காக நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா? அதனால் என் அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? அவர் கொடுத்த லவ்வுக்கு
திருப்பி நீ லவ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கீங்க மகள். அதையெல்லாம் எங்க அம்மாவுக்கு மட்டும் தானே புரியும், மத்தவங்களுக்கு புரியாது இல்லையா? நிஜமாவே உங்க அண்ணா எனக்காக நிறைய பண்ணியிருக்கார். அவரோட அன்பை நான் வேல்யூ பண்ணலைங்கிற கோபம்தான் அத்தைக்கு. உங்க அண்ணா வாழ்க்கையில நான் இல்லை என்பதை தீரன் மாமா கூட ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவங்களால ஏற்றுக்க முடியல. அந்த கோபத்தை தான் இப்படி காட்டிட்டு இருக்காங்க. எல்லா நாளுமே கோபத்தை மட்டுமே ஏத்துக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது மிருதுலா. அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சு. முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி அவங்கள பார்க்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லி அவர்கள் போட்ட நகையும் மிருதுலாவிடம் கொடுக்கும்போது அவளுக்கும் கண் கலங்கி விட்டது. நீ எல்லாரையும் ஈஸியா புரிஞ்சுக்கிற, ஆனா என் அண்ணனும் அம்மாவும் பாவம் தானே. நீதான் எல்லாம் நினைச்சு தன்மானத்தை விட்டுட்டு வந்துட்டு, ஆனா முன்னாடி அறியாத வயசில் தெரியாம செஞ்ச தப்புக்கு பழி பாவம் சொல்லி இப்படி எங்க அண்ணனை அந்த லைஃப்குள்ள தள்ளிட்டீங்க மகிழினி. ஆனா எங்க அண்ணா நல்லா வாழ்ந்தால் உண்மையாவே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்தில் எங்க அண்ணா வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் இருந்தால், அதுவும் ஆதினியால் இருந்தால் உன்னை கண்டிப்பா பேசி தீர்த்திடுவார்கள் மிருதுலா. அதீத அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும், எல்லா சூழ்நிலையையும் புரிஞ்சிக்கும். நேசம் என்பதை எனக்கு ஒண்ணுனா உங்க அண்ணாவுக்கும் துடிக்கும், உங்க அண்ணாவுக்கு ஒண்ணுனா எனக்கு துடிக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலைய நாங்க 2 பேருமே புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சேர்ந்திருந்தாதான் அந்த பாசம் இருக்கும், சேரலனா அந்த பாசம் இல்லைன்னு நினைக்கிற ஆள் நான் இல்ல. எங்க இருந்தாலும் மாமா நல்லா இருக்கணும், ஆதினி நல்லா பார்த்துப்பா மாமாவை. இனி மாமாவை காட்டிலும் எனக்கென்று இருக்கிற என் வாழ்க்கைய நான் வாழ போறேன். என் மேல உனக்கு கோபமா? உன் மேல எனக்கு என்ன கோபம் மிருதுலா? எனக்கு என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். என்ன ஆனாலும் நீ அண்ணன் பொண்டாட்டி. உங்க அப்பத்தா மாதிரி, உங்க அம்மா மாதிரி, உங்க அப்பா மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற வார்த்தைகளை விடாது. கோபத்துல பேசுறேன், சந்தோஷத்துல பேசுறேன்னு நீங்க எதையாவது பேசிட்டு போயிடுறீங்க. ஆனா எல்லாரும் என்ன மாதிரியே தாங்கிக்கணும் இல்லையா? எனக்கும் வலிக்கும் தானே. சின்ன வயசுல இருந்து நானும் எவ்வளவு வார்த்தைகளை தான் கேட்பேன் என்று அவள் கண் கலங்க. மிருதுலாவுக்கு பாவமாய் போனது. அவள் வேகமாய் அவளை கட்டிக்கொண்டு, முன்னாடியெல்லாம் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா என்னன்னு தெரியல, இப்போ உன்னை எனக்கு பிடிக்குது. தயவு செஞ்சு நீ எந்த அன்பும் காட்ட வேண்டாம். என்னை விட்டு நீயும் கொஞ்சம் தள்ளியே இரு. ஈஸியா வார்த்தைகளை விட்டுட்டா நாளை பின்ன நல்லா பழகிட்டு அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை என்றவள் நகையை கொடுத்து விட்டு, நான் இனி அர்ஜுனின் மனைவி, என் புருஷன் கையைத்தானே பிடிச்சேன். இனி என்ன பேச உன் அம்மாவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடு. இதையெல்லாம் ஆப்போசிட்டில் இருந்து தீரன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் பேசிய அனைத்தும் சத்தியமான உண்மைகள். இனி அதையெல்லாம் மாற்ற முடியாது என்பதால் தீரன் அதை கடக்க பழகினான். மிருதுவும் மகிழினியும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சு உள்ளே ஒரு தாயாய், என் பிள்ளைகள் இனி வழியை அனுபவிக்க கூடாது என்ற ஒரே பிரார்த்தனையை மட்டும் தன் கடவுளிடம் வைத்து கொண்டிருந்தாள். மகிழ் தன் அருகில் நின்று கண்ணாடியில் பார்த்தாள். அந்த பிரதிபலிப்பில் அவள் பழைய மகள் இல்லை, வழிகளை தாண்டி நெருக்க கச்சிக்கொண்ட ஒரு பெண். அப்போது அவன் போன். சொல்லுங்க, ஏன் சேடா இருக்கியா? அதெல்லாம் இல்ல, குரலே சொல்லுது, அதான் பார்க்க வந்த. இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? என்ன பண்றது, சோகமான பொண்டாட்டிய விட்டுட்டு அப்படியே போய் படுத்தா தூக்கம் வராதில்ல. கீழே வரும் பொழுது அவர் கார் பார்க்கிங் வர மகளும் வந்தாள். அர்ஜுன் அவள் அருகில் வந்து நின்று எந்த வார்த்தையும் பேசாமல் அவளின் விரல்களை இறுக்கமாக பிடித்தான். அந்த பிடியில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தது. மகள், எல்லா வழியும் உடனே தீராது. பல வருஷங்கள் சேர்த்து வைத்த வழியை, உறவுகள் சேர்த்து வைத்த கசப்பை அவங்க காட்டிட்டு போறாங்க. அவங்க வயசுக்கு அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டாங்க. இன்னையோட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் ஆகு. தலையாட்டாமல் அவனை பார்க்க அவனும் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து பெண் அவளின் கைகளில் மாட்டிவிடு. உங்ககிட்டே காசு இல்லாத போது இது இப்போ ரொம்ப அவசியமா? உனக்கு செய்யற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு, உங்களுக்கு எது காசு? சிரித்தான். எதுவும் சொல்லாமல் பெண், என் அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பார், அப்போ உங்க செலவுக்கு வேணும் இல்லையா? அதான் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகுமே, அப்புறம் என் செலவை நீ பார்த்துப்பதானே? அதெல்லாம் பார்த்துப்பேன். எனக்கு ஆறுதல் தேவைப்படுறப்ப நீங்க வந்து இப்படி நிற்கும் போது உங்களுக்கானதை நான் செய்ய மாட்டேனா? அவளையே பார்த்து கொண்டு நிற்கும் போது அவன் போன் வைப்ரேட் ஆனது. அவனுக்கு புரிந்தது, தன் போன் 3 முறைக்கு மேல் வைப்ரேட் ஆனால் அது முக்கியமான போன் கால் என்பதால் எக்கி அவளின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு, சரி நான் கிளம்பட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன், இன்னும் 3 நாள் தானே, அதுக்கப்புறம் இங்கே இருக்கேன், இப்போ கிளம்புறேன் என்று கிளம்பி விட்டான் அவன். ஈஸ்வர் அன்றைய செய்தித்தாள், சோசியல் மீடியா இப்படி எல்லாவற்றிலும் கட்டுமான உலகத்தின் தலைவன் என்று சொன்னாலே
ரிஸ்க் எடுத்தாலும் ஸ்ட்ரென்த் விட்டு கொடுக்காதவன் என்று சொல்லுவார்கள். அவன் யார் என்ற கேள்வியுடன் முடித்திருந்தார்கள். அப்போது செல்போனில் இந்த நிறுவனம் சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்லை, உலகம் முழுக்க நடக்கும் ஹை ரிஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்க்கு போட்டி போட்டு ட்ரையல் காட்டும் சில நிறுவனங்களில் முக்கியமான ஒன்று. பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் ஆடுமா, இந்த கட்டிடம் நிலை நிற்குமா என்று எல்லா நிறுவனங்களும் பேப்பர்ல கால்குலேஷன் காட்டுவாங்க. ஆனால் இந்த நிறுவனம் அப்படி இல்லை என்று எல்லோரும் ஒரு நிறுவனத்தின் பெயரை பலமுறை உச்சரிக்க ஈஸ்வர் அது எப்படிப்பட்ட செயல்முறையுடையது என்று பார்த்து கொண்டிருந்தார். பின் தீபக்கை அழைத்து, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, நம்ம வீட்டோட அமைப்பை மாற்றி அமைப்பதற்கு. தீபக் தலையாட்ட ஈஸ்வர் அந்த நிறுவனத்தின் விளம்பரத்தை உற்று பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். ஈஸ்வர் மனம் முழுக்க நாளை பின்ன இப்படி சண்டை சச்சரவாக இருந்தால் நாங்க இந்த வீட்டுக்கு எப்படி வரது போறதாம் என்ற ஆதிரையின் வார்த்தைகள் ஈஸ்வருக்கு அதுக்குள் ரிப்பீட் மோடில் கேட்டுக்கொண்டே இருந்தது. சலனம் 461. அஞ்சு காலை உணவு அருந்த எல்லோரும் கூடியிருந்தனர். அஞ்சு, குட்டி என்ன சாப்பிட்ற? அவன் பேசவில்லை. அன்பு கோபமாக இருந்தான். அதை அவன் முகமே சொல்லியது. அண்ணம், தங்கம் கோபமா இருக்கியா? அவன் உண்மையின்றிருக்க ஈஸ்வர், அன்பு அந்த அதட்டலில், அப்பா பெரியவங்க பேசுறப்போ என்ன கோபம் உனக்கு? அப்பத்தா கிட்ட பேசாம இருப்பியா? அவனோ, அப்பத்தா எனக்கு பூரி. அவர் பேரனி நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு போனார். அதினி, என் தங்கமே என்ன ஆச்சு? நான் பேச மாட்டேன். நிலவன், குட்டி பையனுக்கு என்ன ஆச்சு? நான் கோபமா இருக்கேன். முகிலன், குட்டி புலி என்ன ஆச்சு? யார்கிட்டையும் பேச மாட்டேன். நிலவன், சாருக்கு அப்படி என்ன கோபம்? எல்லார் மேலும் சொல்ல மாட்டேன். மகிழ், குட்டி என்ன இப்போ உனக்கு கோபம்? நாங்க என்ன பண்ணினோன்னு சொன்னாதானே தெரியும். எல்லாரும் என்னை விட்டுட்டு ஏன் பேசுனீங்க? என்ன பேசணும்? அஞ்சு, நேத்து எல்லாரும் வந்தப்போ ஸ்கூல் விட்டு வந்தார் சாரு. குளிச்சுட்டு சாப்பிட்டதும் தூக்கம் வந்து தூங்கிட்டாரு. எல்லாரும் போன பின்னாடி முழிச்சிட்டு நம்ம கிட்ட கோபம் காய்ச்சாரு. இப்போது எல்லோரின் மேலும் கோபமா இருக்கார். முகிலன், என்ன சித்தி, வீட்டோட குட்டி புலி, எப்படி இவன் இல்லாம எங்க கல்யாணம் பேசலாம் நீங்க? அவனோ கோபமாக, டே அண்ணா நீ பேசாதடா, என்ன விட்டுட்டு நீ எப்படி கல்யாணம் பண்ற? இதுதான் உன் பிரச்சனையா? இப்பவும் ஒன்னும் கேட்டு போல, நீயும் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். அஞ்சு அவன் மண்டையில் கொட்டி, என்னடா பேசுற குழந்தை பிள்ளைகிட்ட? சித்தி, குழந்தைன்னு சொல்றது எல்லாம் ஓவர். அவனுக்கு அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங் போனது பிரச்சனை இல்ல, நான் கல்யாணம் பண்றதுதான் பிரச்சனை. அஞ்சு, கண்ணா உனக்கான ஏஞ்சல் வந்ததும் பண்ணிடலாம். அம்மா, எனக்கான ஏஞ்சல் வந்துட்டா. அஞ்சு பேஞ்சு முழிக்க. முகிலன், சித்தி குழந்தை, அதோ இவன். நிலவன், ஏஞ்சல் பேர் என்ன? சோஃபி. ஓ, ஒரு வாரத்திலேயே அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. ஆதினி, இது சோஃபிக்கு தெரியுமா? அம்மா ஓகேன்னு சொன்னா சோஃபி கிட்ட சொல்லிடுறேன். அஞ்சு, அத்தி, டேய் என்னடா பேசுற? 10 வயசில் பென்சிலுக்கு பதில் பேனா கேட்கலாம், ஆனா பொண்ணு கேட்குற நீ? அப்போ எப்பமா கேட்கறது? உன் அண்ணா மாதிரி நீயும் வளர்ந்து என்னும் போதே. நிலவன், சித்திரி அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க. எங்க ரத்தம் இவன் சட்டன்னு வளர்ந்துடுவான். ஏன் இவன் சட்டன்னு வளர்ந்துட்டான், அப்புறம் 16 வயசில் கல்யாணம் கேட்பான். நீங்க தானமா சொன்னீங்கன்னு. அவன், மா சொல்லுங்க, எனக்கு எப்ப கல்யாணம்? முகிலன் கண் காட்ட அஞ்சு நிமிர அங்கே ஈஸ்வர் அமர்ந்திருந்தார். அஞ்சு வாயில் கை வைத்து ஷ் என்றதும் அவனோ, சித்தப்பா. ஈஸ்வர் நிமிர, குட்டி புலிக்கும் கல்யாணம் வேணுமாம். ஈஸ்வர் அன்புவை பார்த்துவிட்டு மனைவியை பார்க்க அவளோ நான் எல்லாம் எதுவும் சொல்லலங்க. ஈஸ்வர் வாய் திறக்க முன் மகிழ், குட்டி அக்கா உனக்கும் கல்யாணம் நடக்கும். எப்போனா நீ அப்பா மாதிரி வளர்ந்து உனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்குறப்போ. அப்ப இதை சோஃபி கிட்ட யார் சொல்லுவா? குட்டி, இப்போ நினைக்கிறதை பெரியவனாகியும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதை பெரியவனாகி பார்த்துக்கலாம். நான் சோஃபியை தான் கட்டிப்பேன். அஞ்சு, என்னோ மகள் பட்ட வழி போதும் என்பதால். குட்டி தங்கம், இப்ப எதுக்கு இந்த பேச்சு? நீ குழந்தை. ஈஸ்வர், அன்பு பா, நீ வளர்ந்து பெரியவனாகி நீ சோஃபி கிட்ட சொல்றப்போ அப்ப சோஃபிக்கும் பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ. சோஃபிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் என்றால் நிறைய இருக்கு கண்ணா. அவளுக்கு என்ன பிடிக்கும். அஞ்சு, அப்படி என்ன இருக்கு அந்த சோஃபி கிட்ட? சோஃபி சோஃபி சொல்லிட்டு இருக்க. அவ எனக்கு ஏஞ்சல்மா. நேத்து சஷ்டி. ஆமா, அதுக்கும் சோஃபிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க வெஜ் கொடுத்தீங்க, சோஃபி ஃபிஷ் கொண்டு வந்தா. லஞ்ச் அப்போ சாப்பிட உட்காந்தோம். அப்ப நான் எங்க வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு சொன்னதும் சோஃபி அந்த ஃபிஷ் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு என்னோட சேர்ந்து வெஜ்ஜு சாப்பிட்டா. அஞ்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஷேர் பண்ணுவாங்க குட்டி. அம்மா, நேத்து அவ எனக்கு மட்டும் ஏஞ்சல் இல்ல, மொத்த ஸ்கூலுக்குமே. என்ன பண்ணினா உன் சோஃபி? ஸ்கூல்ல நேத்து பிடி சார் வந்தாங்க. நாங்களும் சீனியர் கேர்ள்ஸ் அக்காங்க எல்லாரும் கிரவுண்டில் விளையாடினோம்.
அப்ப சார் வந்து அக்காங்க எங்க எங்க கிளாஸ் கேர்ள்ஸ் ஷர்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு செக்கிங் ப்ராசஸ் சொல்லி செக் பண்ணினார். ஈஸ்வருக்கு கோபம். வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரியாக. அஞ்சு தன் கணவனை பார்க்க, ஈஸ்வர் மகனை கவனிக்க, வீட்டில் எல்லோரும் அவனைத்தான் பார்த்தனர். அவனோ அழுத அந்த அக்காங்க சோஃபிக்கும் அக்கா அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. பேட்டர் சொன்னாங்க. அது சோஃபிக்கு பிடிக்கல. அவளுக்கு அவரின் மேல் கோபம் வந்துச்சு. உடனே சோஃபி நேத்து எல்லா கேர்ள்ஸ் கையிலும் ஒரு பவுடர் பேப்பர் மடிச்சு கொடுத்து பாக்கெட்டில் வைக்க சொன்னாங்க. எல்லாரும் வச்சாங்களா? அந்த செக்கிங் பண்றப்போ அவர் கை பாக்கெட்டில் விட்டப்போ கையெறிஞ்சு கத்த ஆரம்பிச்சார். அவர் அலறி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அப்புறம் பிரின்சிபல் வந்து பார்த்து எல்லாரையும் விசாரிக்க சோஃபி உண்மையே சொன்னதும் அவரை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சீனியர் அக்காங்க எல்லாம் சோஃபி கிட்ட வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்புறம் சோஃபி அப்பா வந்து ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு போனார். ஈஸ்வர் பிரேவ் கேர்ள். அன்பு என்றான். முகிலன் சித்தப்பா இனி நம்ம மசூதிக்கும் போய் பழகிக்கலாம். ஈஸ்வர் எம்மாதமும் சம்மதோண்டா. அன்பு கை நீட்டி பறவை போல் பறந்து ஓடினான். தன் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டி ப்ரூனோவை தேடி. ஈஸ்வர் கைபேசியில் அந்த கட்டுமான நிறுவனத்தின் விளம்பரம் ஓயாமல் வர ஏனோ அந்த வாசகம் ஈஸ்வர் மனதில் நின்றது. எந்த பில்டிங்கும் ஆடாம நிக்குதோ அவங்களுக்கே கான்டாக்ட். சிரித்தான். தீபக் சார். ஈஸ்வர் இந்த வாசகம் போலதான நம்ம வாழ்க்கையும். மனம் ஒரு நிலைப்படுத்தி அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாமல் நின்றவர்கள் நிலைத்து நிற்பார்கள். ஆனால் மனம் கொண்ட சலனத்தில் சிக்கியவர்கள் சிதறி போவார்கள். சரியா? நீங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஈஸ்வர் அவனையே பார்க்க அவன் புன்னகையோடு கடந்து விட்டான். மகள் தன் அறையில் அந்த மோதிரத்தை உற்று பார்த்தாள். நகை என்றால் அது நகை, அவ்வளவுதான். அப்படி கழுத்து நிறைய போட்ட பழக்கம் இல்லை. ஆனால் தனக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி இப்பவே போய் வாங்கி வந்திருக்கும் அவனின் அந்த அன்பிற்காகவே அவனை மனம் நினைத்தது. யாருக்காக இந்த திருமணம்? எதற்காக இந்த வாழ்க்கை? என்ன எதிர்பார்ப்புகளோடு ஆண் பெண் படைப்பு என்றெல்லாம் கேள்விகள் மனதில் எழும்போது ஒன்று மகளுக்கு புரிந்தது. கஷ்டம் என்று மனம் உணர்ந்தாலே அர்ஜுன் வருவார் என்று தன் விரலில் மாட்டிய அந்த மோதிரம் ஒரு உரிமையோடு மட்டுமல்ல, ஒரு வாக்குறுதியும் கலந்திருந்தது. இனி நீ தனியா இல்ல, உனக்கென்ற ஒருவன் என்று. பெண்மனம் முதல் முறையாக தன் கழுத்தில் தொங்கும் தாலியை எடுத்து கைகளில் வைத்து பார்த்தாள். மிருதுலா தன் ஆடைகளை தேய்க்க வேண்டி அதை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற யோசனையோடு கீழே வர அங்கே ஹாலில் ஆதிரை என்னை இன்னைக்கு வந்திருக்காங்க, போய் பேசினா பேசுவாங்களா என்று தன் அம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். அந்த முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் ஏதோ துடிப்பு இருந்தது, வலி இருந்தது. அம்மா என்று கூப்பிட மனசு வந்தும் வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன. சில சமயம் பேசாதது இந்த சூழ்நிலைக்கு நல்லது என்று நினைத்திருந்தாள். அஞ்சு பூஜை அறையில் எப்போதுமே சண்டை என்று முடியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம். இங்கே எல்லா பிள்ளைகளின் வாழ்க்கையும் ஆரம்பமாகுது, எல்லாம் நல்லபடியா ஆரம்பமாகணும் என்று வேண்டிக் கொண்டாள். அவளின் கண்கள் மட்டும் ஈரமாயிருந்தது. அர்ஜுன் கார் ஓட்டி கொண்டிருந்தான். மகளின் முகம் அவன் மனதை விட்டு போகவே இல்லை. அவள் அளவில்லை, ஆனால் உடைந்து நின்றாள். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன் என்ற அவளின் வார்த்தை 1000 ஐ லவ் யூக்களுக்கு சமமானது. துன்பத்தில் மனம் தேடும் ஒருவனாய்த்தான் மாறியிருப்பது அவனுக்குள் ஒரு புதுவித பரவச நிலையை உணர்த்தியது. அவன் தானாகவே சிரித்து கொண்டான். இந்த பெண் எத்தனை இடியையும் தாண்டி நிற்க கற்றுக்கொண்டிருக்கிறாள். அவன் போன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. இந்த முறை வேலை சம்பந்தமான கால். சார், நாளைக்கு ட்ரையல் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்பெக்ஷன் ரெடி, மீடியாவும் வருது, லெட் தம் கம் என்று அமைதியாக சொன்னான். அதே இரவு ஈஸ்வர் தன் தாத்தாவின் அறைக்கு வரும் முன் மனதை சரி பண்ணினான். நாங்க இந்த வீட்டுக்கு எப்படி வர்றது என்று தங்கை சொன்ன அந்த வார்த்தை அவன் உள்ளுக்குள் இன்னும் மெதுவாக குத்தி கொண்டிருந்தது. மெல்ல அதி அறைக்கு முன் வந்து கதவை தட்டினான். வெளியே வந்த அதி அங்கே ஈஸ்வரை கண்டு பயந்து, என்னாச்சு? உங்க உயிரின் பாதியை கூட்டிட்டு வாங்க. அதான் நீ முன்னாடி இருக்கியே, உன் பொண்டாட்டி காதல் விழுந்திருக்கணும், அப்புறம் தெரியும். என்னாச்சு? என்ன பத்தி பேசுறீங்க என்று நந்தினி வந்து நின்றாள். எல்லாம் தாத்தா ரூம் போலாம் என்றதும் வீட்டின் எளியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் தாத்தாவின் அறைக்கு வந்தனர். நாளைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதி அவனையே பார்த்து, நீ போன மாசமே இந்த முடிவை எடுத்திருந்ததானே, வீட்டின் அமைப்பை மாற்றலாம்னு. வீடு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தனித்தனி வில்லா. அப்போது அங்கே வந்த அஞ்சுவின் கண்கள் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷத்தில் மின்னின. அதி தனி வீடா? ஆதிரை பேசினா வீடு தனியா கட்டணுமா? எனக்கு அதில் விருப்பம் இல்ல. அதி கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, புது சொந்தங்கள் வராங்க, பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம். ஆதிரைக்கு வந்து போகணும். அண்ணம்
ஆதரிக்கென்று தனி பிசினஸ் அவ பேரில் பண்றோம். வீட்டை ஆதரை பேரில் என் மாமியார் இருக்கும் போதே எழுதல. அவளுக்காக வீட்டை மாற்ற முடியுமா கண்ணா? நந்தினி, ஏன் பசங்க ரெண்டும் ஆயுளுக்கும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. பொண்ணுங்க இன்னொரு வீட்டுக்கு போறதால் அதனி அப்போ இந்த வீட்டை விட்டுட்டு போனா பொண்ணுங்களுக்கு உரிமை இல்லையா? தாத்தா சொத்தில் பேர பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கு. பிசினஸ பொறுத்தவரை முன்னாடி என் மாமனார், அதுக்கப்புறம் என் பசங்க, நாளைக்கு உங்க எல்லாருக்கும். ஆனால் வீடு தலைமுறை தலைமுறையாய் பேர் சொல்வது இன்னைக்கு அதிகம் ஈஸ்வரிக்கும், நாளைக்கு நிலவன் முகிலன் அன்புவுக்கு தான். அதினி, அப்போ பேத்திங்க எங்க போவாங்க அப்பத்தா? மிருது, அப்போ பொண்ணுங்களை யாரும் பெற்றுக்க கூடாது. அவரோ பிசினஸ் அல்லது சொந்த வீட்டில் உரிமை கொடுக்க முடியாது என்று அதற்கு பதில்தான் நகை போடுறது, அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்க சொல்றது. அதினி, அப்போ நாளைக்கு பிசினஸ் பொண்ணுங்களுக்கு பங்கு இருக்குங்களா இல்லைங்களா சித்தப்பா? ஈஸ்வர், பங்கு என்பது பிரித்து கொண்டு போவதற்கில்லை, எல்லாரும் சேர்ந்து அதை இன்னும் மேன்மைப்படுத்தி உழைப்பதற்கு. யாரும் செத்த பின் எடுத்துட்டு போவதுமில்லை. இனி தனிப்பட்ட ஆளுக்கென்று இது உருவாக்கப்படல. இது குடும்பம், என்னைக்கு முடியாது. அண்ணாமலை, கண்ணா, இந்த வீடு முழுக்க முழுக்க உன் பேரும் உன் அண்ணன் பேருக்கும் உரியது. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணினாலும் நல்லதாதான் இருக்கும். ஆனால் அதி சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். அதி, அவன் என்ன பண்ணினாலும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் செய்வான். அதுவோ நல்லதை மட்டும்தான் யோசிச்சு செய்வா. நந்தினிக்கு சரியென பட அவள் அமைதியாக எல்லோரும் தலையை ஆட்டினார்கள். ஈஸ்வர், தாத்தா, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் தனித்தனி வில்லா கட்டலாம்னு இருக்கேன். அண்ணா, தனி வீடா என்று பதற. அம்மா, ஒரே காம்பவுண்டில் ஒரே மாதிரி ஒரே சைஸ் வீடுகள். பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இனி அவங்களுக்கு என்று பிரைவசி வேணும். சமையல் ஒண்ணுதான். அண்ணாமலை, கண்ணா, தாத்தா, அடுத்த வாரம் வர பாடி தாங்குவதே கஷ்டம். நான் கடைசியா சொல்றது, இந்த வீடு பல கட்டிடக்கலை வல்லுநர்கள் மூளை கொண்டு உருவாக்கப்பட்டது. மழை தாக்காது, வெள்ளம் தாக்காது, நிலநடுக்கம் வந்தாலும் ஆபத்து கம்மிதான். இந்த வீடு என்றும் எல்லாம் அன்புவுக்கு கொடுத்து விடு. ஈஸ்வர், தாத்தா, அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய அறை? எல்லோரின் வளர்ச்சிக்கும் நான் பாடுபட்டிருக்கேன். என் அறிவை ஊற்றி வளர்த்திருக்கேன். ஆனால் அன்புவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். அதனால போன வாரம் லாயரை வச்சு சொத்தில் என் பங்க அன்புவுக்கு எழுதிட்டேன். அதற்கு மேல் பேச என்ன இருக்கு? அவரின் முடிவை அனைவரும் ஏற்றனர். அஞ்சுவுக்கு மன நிறைவு, ஒருவித நிம்மதி தோன்றியது. இந்த வீட்டில் வளரும் பிள்ளைகளில் யாரும் நாளைக்கு எனக்கு என்ன உனக்கு என்ன என்று கேட்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்ற அவளின் உள்ளார்ந்த பிரார்த்தனை தன் கணவனின் வார்த்தையில் நிறைவேறியது கண்டு நிம்மதி உண்டானது. வீட்டில் நலங்க வைக்கும் விழா. வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் குடும்ப விசேஷம் நடக்கும் விழாவுக்கு கிளம்பினர் அனைவரும். ஆதினி தீரனுக்கு அழைத்து, எப்ப மாமா வரீங்க? ஆந்திவே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன், நான் உங்களுக்கு நலங்குக்கு ஷர்ட் வச்சிருக்கேன். என்ன கலர்? உங்களுக்கு பிடிச்ச ஒயிட் என்று சொல்லி முடிக்கவும் அந்த பக்கத்திலிருந்து ஒரு சின்ன சிரிப்பு. எப்ப எடுத்த? நேத்து. சொல்லவே இல்ல? சர்ப்ரைஸ். அப்ப நான் வராம இருக்க முடியுமா என்ற தீரனின் குரலில் ஒரு குறுநகை. சீக்கிரம் வாங்க மாமா, நல்ல நேரத்தில் நலங்கு ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ண போறேன்? மாமா, என் முகத்தில் வைக்கும் முதல் சந்தனம் உங்களோடதாதான் இருக்கணும். வந்துடுவேன் என்றவன் தன்னை எதிர்நோக்கும் அந்த விழிகளுக்கு விருந்து கொடுக்க கிளம்பினான். வீட்டின் பின்னால் மஞ்சள், குங்குமம், பூ, இசையெல்லாம் கலந்த ஒரு கலகலப்பு. நலங்கம் வைக்கும் விழா. அது ஒன்றும் பெயரிக்க வைக்கும் ஒரு சடங்கில்லை. அந்த வீட்டுக்குள் பழைய வழிகளை கழுவி புதிய உறவுகளை வரவேற்க ஒரு முயற்சி போல இருந்தது. மகிழ் மஞ்சள் நிற ஆடைகளுடன் தனது அறையில் நின்றிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு அமைதி. கூடவே தனக்கென்று நலங்க வைக்கும் அவனை விழிகள் தேடியது. கீழே வந்தவள் அவனுக்கு அழைத்தாள். சொல்லுடி, மணி என்ன? அவனோ 9டி. அவளோ, ஹலோ, 9:30க்கு நல்ல நேரம். ஏ, விசேஷத்தை ஆரம்பிங்கடி. ஹலோ, என் கண்ணத்துல மஞ்சள் யார் பூசுவா? பூசுறதுக்கு ஆளா இல்ல. ஹோ, அப்ப வராட்டி போங்க. மாமா முறை இருக்கிறவங்க தான் பூசணும். எனக்கு பூசதா யாரும் இல்ல. நான் வைக்கிறேன் என்று அவள் வைக்க போக அவனோ, ஏய் இருடி, நல்ல நேரம் எவ்வளோ நேரம் வரை இருக்கு? 9 மணிலிருந்து 10:30 வரை. ஷார்ப்பா 10:15க்கு வந்துடுவேன். எல்லாரும் கேட்பாங்க, சீக்கிரம் வந்தாதா என்ன? வந்துடுவேண்டி. அப்போது தீபக் வர. நீங்க வராட்டி போங்க. மாமா வரார், வச்சுக்கிறேன். என்ன சொன்ன? மாமா வரார், வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன டேஷ்க்கு என்ன கூப்பிடுற? இப்ப எதுக்கு கோபப்படுறீங்க? பின்ன என்னடி, நான் என்ன ஆப்ஷனா உனக்கு? ஹலோ, கோபப்பட என்ன இருக்கு? மாமா வயசில் பெரியவங்க, அவங்க வைக்கிறது முறை தானே. நேத்து சீரெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ மஞ்சள் மட்டும் தொட்டு வைக்கலாமா? ஓ சார், இப்போ கடுப்பானது தீரன் மாமா நினைச்சா? ஆமா, என்ன? நான் மாமா சொன்னது தீபக் மாமா. ஹோ, என்ன ஹோ? கால் கட் பண்ணுங்க. சாரிடி,
ஒரு டேஷும் வேணாம். என்னடி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற? நீங்க பேசுறீங்க. பேச பேச கால் கட் பண்றீங்க. நான் செய்யக்கூடாதா? இப்ப வைங்க ஃபோன. அடியே, நீ கோபப்படும் போது கூட ரொம்ப அழகுடி. அப்புறம் நான் பண்ற எல்லாம் நீ பண்ணுவியா என்ன? பண்ணுவேன். அப்படியா? நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். லவ் யூ மை டியர். ஐஸ் ஒண்ணு வைக்க வேணாம். மை டியர் பொண்டாட்டி, எனக்கு 1 மணி நேரம் தான் வேலையாம். டான்னு வந்துடுவேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அந்த யாரும் இல்லாத ஆஃபீஸில் அப்படி என்ன வேலை? அது என்னவோ யாரும் இல்லதான். ஆனா ஆஃபீஸ கூட்டணும், பெருக்கணும், தொடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்கு ஆள் வச்சுக்கலாம். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? சம்பளம் நம்ம ஆஃபீஸ் தானே, நம்ம கொடுத்துக்கலாம். ஐ லவ் யூ டி. ஏன் சம்பளம் கொடுக்கறதுக்கு? சரி சீக்கிரம் வாங்க. நலுங்கு வைக்கிறப்போ நீங்க வேணும். நிஜமா சந்தனம் வைக்க மட்டும்தான் நான் வேணுமா? இங்க பாருங்க, என்னன்னு தெரியல. நீங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கு, அவ்வளோதான். அப்படியா? லவ் பண்ற போலியே. எதையாச்சும் ஆரம்பிக்காதீங்க, நான் வைக்கிறேன். இங்க பாரு, நான் 10:15க்கு வந்துடுவேன். உன் கன்னத்துல வைக்கிற முதல் மஞ்சள் சந்தனம் நானா தான் இருக்கும். யாரையும் வைக்க விடக்கூடாதுடி. அதுக்கு நீங்க வரணும். வந்துடுவேண்டி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ற மாதிரி பொருள் எல்லாம் வேணாம். எல்லாம் இருக்கு எனக்கு. நீங்க மட்டும் வந்தா போதும். லவ் யூ டி. என்னாச்சு உங்களுக்கு? சம்மந்தம் இல்லாம லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புருஷன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும் பொண்டாட்டிக்கு 1000 லவ் யூ சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நேரம் உமா தயாளன் வர, ஏங்க அத்தை மாமா எல்லாம் வந்துட்டாங்க, போன வைக்கிறேன். ஏய் ஒரு 5 நிமிஷம் பேசுடி. மகிழ் தே வந்துட்டாரா என்று வந்தாள் ஜனனி. ஓ, ஏன் அம்மா அப்பாவை தான் சொன்னாளா என்று நினைத்து அழைப்பை துண்டித்தான். சலனம் 462. ஆதினி தீரனின் வருகைக்காய் காத்து நின்றாள். அவன் வந்தான். அவள் விழிகள் முன்னெல்லாம் கவலை படிந்தே கிடந்தது. இப்பொழுதெல்லாம் தனக்கான நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டு நிம்மதியில் தகித்தது. ஆடை மாற்றிக்கொள்ள அவனை தன் அறை நோக்கி அழைத்து வர அவனோ, ஏ ரூம் எல்லாம் வேணாம். யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்குள்ள ஒன்னா இருந்தாலும் தனித்தனியா தான் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லா தெரியும் என்றவள் அவன் பதில் சொல்லும் முன்பே அவனை அறைக்குள் அழைத்து வந்து புது சட்டையை எடுத்து அவனின் கையில் கொடுத்தாள். சரி நீ வெளியே இரு, நான் மாட்டிட்டு வரேன். மாமா, கல்யாணமே ஆனாலும் இப்படிதான் என்னை வெளியே நிக்க வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணுவீங்களா? அப்போதுதான் தான் அவளிடம் 3ஆம் மனுஷியிடம் சொல்வது போல் பேசுகிறோம் என்று அவனுக்கு புரிந்தது. சாரிமா என்றவன் அவளுக்கு எதிர்ப்புறம் திரும்பி ஏற்கனவே போட்டிருந்த சட்டையை கழட்டிவிட்டு அவள் வாங்கி கொடுத்ததை முதலில் கைகளில் மாட்டினான். அவன் கைகளை மாட்டிவிட்டு நிற்கும் போது, திரும்புங்க மாமா என்று அவனின் முன்னாடி வந்து நின்றாள் அவள். சட்டை பட்டன்கள் ஒவ்வொன்றாய் போட ஆரம்பிக்க, இதெல்லாம் நானே போட்டுக்க மாட்டேனா? அவளோ அவன் சட்டை பட்டன்கள் எல்லாம் மாட்டிவிட்டு கொண்டிருந்தாள். ஏய், நான் என்ன குழந்தையா? இதெல்லாம் போட்டுக்க மாட்டேனா? அவள் பதிலேதும் சொல்லாமல் ஆசை ஆசையாய் கடைசி பட்டன் வரை மாட்டிவிட்டு அவன் கை சட்டையை முழங்கைக்கு மேலே மடக்கிவிட்ட பின், இதெல்லாம் எனது ரொம்ப நாள் ஆசை மாமா. இதுக்கெல்லாம ஆசைப்படுவாங்களா யாராச்சும்? நான் படுவேன். என்னோட ஆசைகள் எல்லாம் இவ்வளவுதான் மாமா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? ஈஸ்வர் சித்தப்பா அஞ்சு சித்தியிடம் நடந்து கொள்ளும் விதங்களை எல்லாம் பார்த்து எனக்கும் இப்படியெல்லாம் ஏக்கம் வந்து விட்டது. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்குள் இருக்குங்க மாமா. என்ன ஆசை? நீங்க குளிச்சிட்டு வந்ததும் உங்களோட ஈர தலைய நானே துவட்டி விடணும். உங்களோட சட்டை பட்டன் நானே போட்டு விடணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்கிட்ட தான் கேட்கணும். ஆதினி ஆதினி ஆதினின்னு எல்லாத்துக்கும் என்னையே தேடணும். ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பின் முக்கியமாக இப்ப நான் சொல்ல போறது இது ரொம்ப நாள் ஆசை. அது எங்கேயாவது கோவில் குளத்துக்கு போனா ஈஸ்வர் சித்தப்பா தனது சட்டையை கழட்டி அத்தனை பேர் இருக்கும் போதும் யார்கிட்டையும் கொடுக்காமல் நேராக சித்தியின் கைகளில் தான் கொடுப்பார். அது உணர்த்தும் இவள் தான் எனது சகலமும் என்று அவங்க அதை கைகளில் வைத்து கொண்டே அவரை ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. நான் தான் உங்க எல்லாம் என்று அது சொல்லாமல் சொல்வதை போல் இருக்கும். அவர்களின் வாயில் சொல்லாத காதலை கண்களின் மூலம் பேசிக்கொள்வாங்க. அதையெல்லாம் பார்த்து உங்ககிட்ட எனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாளா இந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது ஆசை இருக்கா அதினி? ஆசைகளுக்கு என்ன பஞ்சமா? உங்களுக்கு கேட்க பொறுமை இருக்கா? சொல்லு. அவள் அருணாச்சலம் தாத்தா வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா பூ வாங்கிட்டு வருவார். வீட்டுல அத்தனை பேர் இருப்போம். ஆனால் அப்பத்தாவின் கைகளில் கொடுத்து விட்டுதான் போய் அமர்வார். அவரும் அந்த பூவிலிருந்து கொஞ்சம் எடுத்து தனது தலைகளில் வைத்துவிட்டு மிச்சத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உணர்த்தும் காதலை தான் நான் எதிர்பார்க்கிறேன். பெண் அவள் கன்னத்தில் அவன் விரல்களால் இன்னும் மஞ்சள் பூசப்படவில்லை. ஆனால் அவள் பேச பேச அவளின் வார்த்தைகள் சொல்லும் காதலை உணர்ந்த ஆண்மனம் மஞ்சள் தொட்டு இனி எல்லாம் நான் உனக்குத்தான் என்று
பெண் அவளுக்கு உணர்த்த அவன் மனம் விரும்பியது. இங்கே அர்ஜுன் தனது ஆபீஸில் இருக்கும் யாருக்கும் காண்பிக்கப்படாத கதவை திறந்து அமரும் பொழுது அந்த பெரிய ஸ்கிரீன் கொண்ட எல்இடி திரையில் தனது கம்பெனி இன்று நடக்கப் போகும் ப்ராஜெக்ட் ஒன்றின் வெற்றியின் அறிவிப்புக்காக காத்து நின்றிருந்தான். அது ஒரு திரை அல்ல, அர்ஜுன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். 1000 கம்பெனிகள் போட்டு போட்டு அதில் 100 செலக்ட் ஆகி அந்த 100ல் வடிகட்டப்பட்டு அதில் இன்று 10 கம்பெனிகளுக்குள் நடக்கும் ப்ராஜெக்டுக்கான போட்டிகளில் தன் கம்பெனியும் இடம்பெற்றிருக்க பல நாள் இரவு பகல் பாராமல் உழைத்து அதன் முடிவு காணும் நேரத்திற்காய் காத்திருந்தான். அந்த பிரம்மாண்ட அரங்கில் ஒவ்வொருவரும் தங்கள் பில்டிங்கில் மாடல்களை வரிசை கட்டி நிற்க எல்லாம் செயற்கை முறையில் செலுத்தப்படும் பூகம்பத்தில் நொறுங்கிவிடக் கூடாது என்ற வேண்டுதல்களுடன் வரிசை கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரின் கனவுகளும் பல இன்ஜினியர்கள் சேர்த்து உருவாக்கப்பட்ட மாதிரி பில்டிங். அந்த 10ல் தனது பில்டிங்கும் சோதனைக்குட்படுத்த நேரம் பார்த்து காத்திருந்தது. கீழே நழுங்க ஆரம்பிக்க தயாராக இருந்தது. அன்னலட்சுமிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் பேரப்பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் அவரை கையில் பிடிக்க முடியுமா? பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தார். அஞ்சுக்கும் நந்தினியும் தங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷம் என்பதால் ஆளுக்கு ஒரு பக்கம் தங்கள் மாமியாரின் கட்டளைக்கிணங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தனர். விஜயாவும் ஆதிரையும் அங்கே அமர்ந்திருக்க ரவி இருவரிடம் போய் அவர்களோடு சேர்ந்து போய் வேலை செய்யலாம் தானே. விஜயாவோ எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? மாமியாரும் மருமகளும் 2 பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. விஜயா தன் மகள்கள் இருவரையும் பார்த்தார். ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளவு அனுசரணையாய் எந்த போட்டியும் பொறாமையும் இன்றி ஆளுக்கு ஒரு வேலையை தன் மாமியார் சொல்ல சொல்ல கேட்டு செய்து கொண்டிருப்பதைக் கண்டு தானாகவே விஜயா போய் அன்னலட்சுமியிடம், அண்ணி சொல்லுங்க, நான் என்ன வேலை செய்யணும்? தட்டில் தேங்காய் பழம் தான் எடுத்து வைக்கணும் விஜயா. ஆட்களுக்கு கணக்கு பண்ணி அவரும் வேலையில் ஐக்கியமாகிவிட ஆதிரையும் போய் மாமியாரின் அருகே அமர்ந்தாள். விஜயாவுக்கு தன் பிள்ளைகளின் கல்யாணத்தில் போய் அமர்ந்து இப்படி ஒவ்வொன்றாய் செய்வதெல்லாம் ஞாபகம் வர ஆசையாய் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வைத்து கொண்டிருந்தார். இயல்பாகவே அன்னலட்சுமி விஜயாவும் வேலை சம்பந்தமாய் பேசிக் கொண்டிருக்க சண்டையெல்லாம் மறந்து இயல்பாய் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதற்காகத்தான் மூத்தவர்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்களுக்கு, விசேஷங்களுக்கு, திருமணங்களுக்கு கண்டிப்பாக போகணும் என்று பத்திரிகை வைத்திருப்பார்கள் போலும். திருவிழா விசேஷத்திற்கு போனால் உறவினர்களின் பகை அழிந்துவிடும், சேர்ந்து வேலை செய்தால் என்று புரிந்தது விஜயாவுக்கு. அங்கே பெண்கள் கூட்டம் அக்கம் பக்கம் என்று ஆசிர்வாதம் பண்ணுவதற்கு அன்னம் அழைத்திருக்க வந்திருந்தார்கள் பெண்மணிகள். அங்கே மஞ்சள் கலந்த நீர், பூச்செண்டு, பாட்டு சத்தம் சபையை களை கட்டியது. மஞ்சள் தாவணி கட்டிக்கொண்டு வந்து நின்ற மிருதுலா தன் அப்பத்தாவிடம் போய், அப்பத்தா நல்லா இருக்கா? ஆதிரை நிமிர்ந்தாமந்த மகளை பார்க்க உண்மையாகவே தேவதை மாதிரி இருந்தாள் அவள். ஏனோ அவள் அணிந்திருந்த நகை அந்த தாவணிக்கு நல்லா இல்லை என்பதால், என்னடி நகை போட்டிருக்க, கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இல்லாம? எனக்கு அதெல்லாம் தெரியாதே, இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? அங்க பாருங்க, மகிழ் ஆடை முதல் நகை வரை போட்டு விடுறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க, ஆதினிக்கு என்று சொல்றதுக்கு அப்பத்தா இருக்காங்க. ஆனா நான் எப்படி போடணும்னு சொல்றதுக்கு தான் பக்கத்துல யாரும் இல்லையே. நீ பண்ணினது அப்படி, அப்புறம் யாரும் உன்கிட்ட பேசவா என்று சொல்லிக்கொண்டே கோபம் வந்தாலும் ஆதிரை தன் கழுத்தில் இருப்பதை கழட்டி மகளின் கழுத்தில் போட்டுவிட்டாள். அவளுக்கு கண் கலங்கி, சாரிம்மா, எல்லாம் பண்ணிட்டு இதை ஒன்ன கேட்டுக்க கத்துக்கோ. சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உங்க கழுத்துல ஒன்னும் இல்லைங்களே, நீ நல்லா இருந்தா போதும். இனி என் கழுத்து எப்படி இருந்தா என்ன, வயசாயிடுச்சு. மாங்காய் வடிவில் ஆடைக்கேற்றபடி மாட்டி முடித்து தன் அப்பத்தாவிடம் காண்பிக்க, அவ ரொம்ப அழகா இருக்கடி, உங்க வாரிசாச்சே, அப்போ உங்கள மாதிரி தானே அழகா இருப்பேன். அது என்னவோ பொம்பளை பிள்ளைங்க கூட இருக்கிற வரைக்கும் பந்தம் பாசமாய் பேசுறதில்ல, அடுத்த வீட்டுக்கு போனதும் தான் இவ்வளவு பாசமான வார்த்தைகளை எல்லாம் காட்டுறது. இதையெல்லாம் இனி கேட்டு ரசிக்க முடியுமா என்னால? அதையெல்லாம் தாராளமா ரசிக்கலாம். அது எப்படி இங்க வந்துட்டு போனாலே சண்டையில முடியுது, ஓயாம வர முடியுமா என்ன? இனி சண்டையெல்லாம் வராது. ஈஸ்வர் மாமா எல்லாருக்கும் தனித்தனி வீடு கட்ட பிளான் பண்ணிட்டார். சோ நீங்க எப்ப வேணால் வந்து என் கூட தங்கலாம், வரலாம், போலாம். ஆதிரைக்கு ஒரு மாதிரி இருந்தது. கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு அதை வீட்டை பிரிப்பதற்கு சமமாய் ஆக்கிவிட்டோமே என்று. அம்மா, உடனே உங்கனாலதான் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. 1 மாசத்துக்கு முன்பாகவே மாமா பிளான் பண்ணிட்டாங்களாமா? அப்படியா? ஆமா, ஒரு மாதிரி எல்லாருக்கும் வீடு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும் கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கடி இந்த வீடு? என் புருஷன் எனக்கு கட்டி வச்சிருக்காரு அரண்மனை மாதிரி வீடு. திட்டு வாங்கினா கூட அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கல. மாட்டேன், இங்க வா. பிளவுஸ் எல்லாம் சரியா தைச்சிருக்கா அந்த பொண்ணு என்று அவள் மகளை பார்க்கும் போது ஏனோ விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை.
எங்கே கல்யாணம் முடிந்தும் கூட ஆதிரை மிருதுவிடம் பேசாமல் போய்விட்டாள். நல்லது கெட்டது எல்லாம் மிருதுவுக்கு இல்லாமல் போய் ஏங்கி போய்விடுவாளோ என்று நினைத்து கவலைப்பட்ட விஜயாவுக்கு இன்னைக்கு நிம்மதியாக இருந்தது. விஜயா, மிருது, ஆதனை எங்க? உங்க பேரன் எங்க இருக்காரோ அங்கதான் இருப்பாங்க, நல்லா இருந்தா சரி என்னும் போதுதான் விஜயாவும் ஆதிரையும் சத்தமான சிரிப்பு சத்தத்தில் திரும்பி பார்க்க மகளினியும் பிரியாவும் அந்த கூட்டத்துக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தரின் மேல் ஒருத்தர் தோள் மேல் போட்டு மகிழ் மஞ்சள் சுடிதாரில் இருக்க ஜனனி அவளிடம் வந்து மஞ்சள் கலர் லெஹாங்கா கொடுத்து, இது உனக்கு ஸ்பெஷல், எங்க அம்மா உங்களுக்காக எடுத்தாங்க, அப்படியா என்று சந்தோஷமாக வாங்கியவள் திரும்பி தூரத்தில் இருக்கும் அம்மாவை பார்த்து தேங்க்ஸுங்கத்த அவர் தலையாட்ட ஆதிரைக்கு வலித்தது. அப்போது அங்கே வந்த தேவ் மஞ்சள் கலரில் ஆடைக்கேற்றபடி அவளின் கைகளில் கட்டிவிட்டு பின் பிரியாவின் கைகளிலும் மாட்டிவிட்டு அதே பூவை ஜனனியில் நெற்றியில் வைத்தான். பிரியா, உனக்கு யார் யாருக்கு எப்படி பூசுதுன்னு நல்லா தெரியுதுடா, உனக்கு போய் வச்சேன் பாரு என்று அவளை மண்டையில் கொட்ட மகிழ், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், எல்லாருக்கும் மஞ்சள் பூச போறாங்க, நீ இந்த நேரத்துல எங்க போற? இன்னும் நேரம் இருக்குடி, உனக்கு மட்டும் நல்ல நேரத்தை மாற்றி வைப்பாங்களா? 10:30 வரையும் நேரம் இருக்கு, எனக்கு 10:15 தான் எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும், ஏன் அப்பதான் அர்ஜுன் வருவார் என்று அவள் சொல்லிவிட்டு திரும்ப தீரன் அவளுக்கு முன்னாடி நின்றிருந்தான். இருவரின் விழிகளும் ஒரே நேர்கோட்டில். ஏனோ இதுதான் வாழ்க்கை என்று மனது ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, சூழ்நிலைக்காக அதை ஏற்றுக்க வைத்து அந்த வாழ்க்கைக்குள் தங்களை தள்ளினாலும் எதிர்பாராத ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் பெரும் காதலை இழந்து விட்டோமே என்ற தவிப்பையும் இருவராலும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. அவனை கண்டதும் அந்த விழிகள் கலங்க. அவனை பொறுத்தவரை அவளின் காதல் பெரிய பொருட்கள், பெரிய பெரிய ஆபரணங்களில் வெளிப்பட்டதில்லை, தனக்காக வெளிப்படும் அந்த கண்ணீரில் தான் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் மனமும் அதிகமாய் வலித்தது. மாமா போலாமா என்று ஆதினியின் குரல் கேட்டு அவன் நிகழ்வுக்கு வர மகள் வேகமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். கலங்கிய விழிகள் ஆதினியின் மனதை காயப்படுத்தி விடுமோ என்ற பயத்தில் அழாதடி என்று விழிகள் துடைத்துவிட ஏங்கும் கைகளை அவன் எங்கே போய் மறைப்பான்? இந்த இருவரின் வழிகளும் தேவுக்கும் பிரியாவுக்கும் நன்றாகவே புரிந்தது. அவள் கலங்கிய விழிகளை யாரும் பார்த்து தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று தேவ், உன் கண்ணுல தூசி போலடி, இங்க வா ஊதி விடுறேன் என்று கண்களில் ஊதினான். பிரியா அவளின் கைகளை இடுக்கி பிடித்து முதுகில் தட்டினாள். இப்படி நீ எல்லாவற்றிலும் வேதனைப்படுவாய் என்று தெரிஞ்சிருந்தா முன்னாடி இந்த லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன்டி. இந்த வழியெல்லாம் மாறி உன் வாழ்க்கை எப்ப மாறப்போகுதோ? ஏனோ இந்த நேரம் அர்ஜுன் தன் அருகில் இருந்தால் நல்லா இருக்குமோ என்று அவள் மனது சொன்னது. பெண் அவள் தேவின் முதுகில் சாய்ந்திருந்தாள். பிரியா, உனக்கு வலிக்காத மாதிரி ஒரு லவ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? மகிழ் அவளிடம், பேசாம உங்க அப்பா இன்னொரு பையனை பெற்றிருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்ப கூட சொல்லு, மும்பைல போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம், என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் மும்பைக்கு எதுக்கு போறீங்க என்று பாதியில் கேட்டதே பார்த்து பிரியா சத்தமாக சிரித்து, உனக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ண வேண்டாம், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, என்ன சொல்ற அவ? மகிழ், அவள் என்ன பையனா மாறி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், செய்யக்கூடிய ஆள் தான், மகிழ் கூட தள்ளியே இரு என்றவன் பிரியாவின் மடையில் கொட்டி, அப்புறம் என்ன சொன்ன? இவன் என்னோட அம்மா, தப்பா பேசாத என்று பிரியாவின் முதுகில் அடிக்க மூவரும் அவர்கள் உலகத்தில் வேறு மாதிரி இருந்தார்கள். அவர்களின் வழியை ஒரு நொடியில் துடைத்துவிடும் வல்லமை அவர்களுக்குள்ளாகவே இருந்தது. அவர்களுக்கு வேறொருவர் தேவையில்லை. அவர்களின் காயத்தை அவர்கள் மூவராலே ஆற்றிக்கொள்ள முடியும். மகிழ், சரி நான் போயிட்டு வந்துடுறேன் என்றவள் தன் மாமியார் கொடுத்த லகாங்காவை மாற்றி வர அறைக்கு போனாள். ஆடை மாற்றி அங்கே வந்தவளின் கண் அவளையும் அறியாமலே அடிக்கடி வாசல் பக்கம் போய்கொண்டே இருந்தது. இன்னும் வரலையா என்று யாரும் கேட்காமலேயே அவள் மனம் 1000 முறை கேள்வி கேட்டது. பிரியா அவளை கவனித்தாள். அவள் விழிகள் அர்ஜுனனாவை தேட ஆரம்பித்து விட்டது. இனி அவன் வாழ்க்கையை அவள் வாழ்ந்து விடுவாள் என்ற நம்பிக்கை வந்தது. அஞ்சு, மகிழ், மா வா, வந்து முக்காலியில் உட்காரு. அம்மா முதல்ல எல்லாருக்கும் வைக்கட்டும், நான் ஒரு 10:15க்கு மேல உட்காரேம்மா. நல்ல நேரம் பார்த்து கணத்துல மஞ்சள் தொட்டு வைக்கணும் மகிழ். வைக்கலாம் வைக்கலாம். பிரியா வேகமாய் அஞ்சுவின் கைப்பிடித்து, அவ யாருக்காக காத்திருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியலைங்களா அத்தை? யாருக்காக காத்திருக்கா? அர்ஜுன் அண்ணாவுக்கு. ஏனோ தன் மகளின் மனமாற்றம் ஒரு தாயாய் அவளுக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தை தந்தது. அர்ஜுன் திரையில் தனது கவனத்தை முழுவதும் பதித்திருக்கும் பொழுது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செயற்கை வடிவிலான பல அடுக்கு மாடிகள் கொண்ட கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் செயற்கை பூகம்பத்தால் சரிந்து விழுந்து கொண்டிருந்தது. அடுத்து தனது நிறுவனத்தின் மாடல் அங்கே எல்லோரின் கண் பார்வைக்கு முன்னே வைக்கப்பட்டு பூகம்பத்திற்கான போஸ் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆடவனுக்கு பல போன் கால்கள் வந்து கொண்டே இருந்தது.
எதையும் எடுக்காமல் அவன் கண் முழுவதும் அந்த திரையில் இருந்தது. கூடவே அவன் மனதில் நீங்க மட்டும் வந்தா போதும் அந்த ஒரு வரி அவனுக்குள் மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள் ஒலித்தது. திரையில் டைமர் மெல்ல குறைய ஆரம்பித்தது. 10, 9, 8. அர்ஜுன் விரல்கள் தானாகவே மடிந்து நாற்காலியின் கைப்பிடியை இறுக்கி பிடித்தன. இது ஒரு போட்டி இல்லை, இது அவன் வாழ்நாளில் தன்னை யார் என்று நிரூபிக்க கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. 7, 6. அரங்கில் இருந்த சத்தங்கள் அவனுக்கு கேட்கவில்லை. கேமரா பிளாஷ், அனௌன்சரின் குரல், இன்ஜினியர்களின் பதட்ட மூச்சு எதுவும் இல்லை. அவனுக்கு முன்னால் இருந்த அந்த மாடல் மட்டும். கூடவே அன்றொரு நாள் இரவோடு இரவாக இவளையெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவளின் உயரத்திற்கு நாம் இருக்க வேண்டும் அர்ஜுன். உனக்கெல்லாம் அந்த பெண்ணை தர மாட்டார்கள் என்ற தந்தையின் குரல். கண்களை மூடி நின்றான் அவன். அவ்வளோ பெரிய உயரத்தை எட்ட தான் என்ன செய்ய வேண்டும் என்று பல நாள் தூங்காமல் விழித்திருந்த இரவுகள். தமிழ்நாட்டில் மட்டும் தன் பெயர் நிலைநிறுத்தப்பட்டாலும் ஈஸ்வர் என்ற பெயருக்கு ஈடாகாது. இந்தியாவில் தன் பெயரை நிலைநிறுத்தினாலும் ஈஸ்வர் என்ற பெயருக்கு ஈடாகாது. உலகமே வியந்து பார்க்கும் ஒரு சரித்திரத்தை தன் வயதில் எட்ட வேண்டும் என்று உழைத்து உழைத்து ஒரு டீம் உருவாக்கி பல பேர் உழைப்பில் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனியின் பெயரை இவ்வுலகில் நிலைநாட்ட இன்னும் சில நாழிகைகள் இருந்தது. 5, 4. நீங்க மட்டும் வந்தா போதும் அந்த ஒரு வாக்கியம் அவனின் வெற்றியை விட அவனின் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. ஒருத்தி தனக்காக காத்திருக்கிறாள் என்று. 3, 2. செயற்கை பூகம்பத்திற்கான போஸ் விடப்பட்டது. மாடல் நடுங்கியது. முதலில் மேல் தளத்தில் ஒரு சிறிய கம்பி அசைந்தது. அரங்கில் ஒரு ஹா என்ற சத்தம். சலனம் 463. அர்ஜுன் திரையை பார்த்து கொண்டிருந்தான். கவுண்ட் 3, 2. செயற்கை பூகம்பத்திற்கான போஸ் விடப்பட்டது. மாடல் நடுங்கியது. முதலில் மேல் தளத்தில் ஒரு சிறிய கம்பி அசைந்தது. அரங்கில் ஒரு ஹா என்ற சத்தம். அர்ஜுன் கண் சிமிட்டவே இல்லை. மற்ற மாடல்களில் பார்த்த அதே காட்சியா அல்லது இங்கே ஏதாவது வேறுபாடு இருக்குமா என்ற யோசனை அவனுக்குள். கவுண்ட் 1. பூகம்பத்தின் தீவிரம் அதிகரித்தது. மாடல் ஒரு கணம் குனிந்தது. அர்ஜுனின் மூச்சு நின்றது. அடுத்த நொடியில் அது நிமிர்ந்து ஒரு தூணும் முறியவில்லை, ஒரு தளம் கூட சாயவில்லை. அரங்கில் நிசப்தம். பின்னர் ஒரே நேரத்தில் எழுந்த கைத்தட்டல். அர்ஜுன் நாற்காலியில் சாய்ந்து கண் மூடினான். அவன் கண்களில் இருந்து வழிந்தது வெற்றியின் கண்ணீரா அல்லது இன்னும் ஆரம்பம்தான் என்ற பயமா என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் அவன் போன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. இந்த முறை அவன் எடுத்தான். அவள்தான். அவனின் உதடுகள் மெதுவாக சிரித்தன. வந்துட்டீங்களா? வந்துட்டே இருக்கேண்டி என்றவன் சந்தோஷமாக கிளம்ப ஆயத்தமானான். ஈஸ்வர் அண்ணாமலை தாத்தாவை அங்கே கொண்டு வந்து அமர வைத்தார். அவரின் முகத்தில் சந்தோஷத்தின் சாரல் வீசிக்கொண்டிருந்தது. நந்தினி முக்காளியை எடுத்து போட்டு ஆதினியை தேட ஆதினி தீரனின் கைப்பிடித்து நின்றிருந்தாள். விஜயா வேகமாய் அன்னலட்சுமியிடம், அண்ணி என் பேத்தியின் கைப்பிடித்து இந்த முக்காளியில் உட்கார வைங்க. முதல்ல அத்தைமார் தான் பண்ணணும் விஜயா. எல்லோரும் ஆதிரியை பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் ஆதிரை ஆதினியை பார்த்தாள். ஆதினியும் தன் அத்தை அவரின் வாயால் கூப்பிடுவாரா என்று பார்த்து கொண்டிருக்க ஆதிரை ஆதினி இங்க வா என்றதும் அவள் நாய்க்குட்டி போல் குடுகுடுவென்று ஓடி வந்தாள் சந்தோஷத்தில். விஜயாவுக்கு கொள்ளை சந்தோஷம். நந்தினி தன் மகள் அன்புக்கு ஏங்குகிறாள் என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே ஆதினிக்கும் தீரனுக்கும் அருகருகே முக்காளியை போட்டு அமர வைத்தார்கள். ஆதினி அவளின் கைப்பிடித்து அந்த 3 கால் முக்காளியில் அமர வைத்தாள். அதையே அதியமானும் தீரனுக்கு செய்தார். மருமகனின் கைப்பிடித்து அழைத்து வந்து முக்காளியில் அமர வைத்தார். அங்கே அண்டா நிரம்பிய மஞ்சள் தண்ணீரில் பூ போட்டு நிரம்பிய தண்ணீரை ஒரு சொம்பில் எடுத்து 3 முறை அவளின் தலைவலியை ஊற்றினாள் ஆதிரை. அதேபோல் அதியமானும் தீரனின் தலைவலியை ஊற்றினார். ஆதிரை தண்ணீரை அவள் மேல் ஊற்றிவிட்டு உட்கார வைக்கும் போது, ஆதினி அத்தை, நானும் உங்க அண்ணன் பொண்ணுதான். நான் வயசுக்கு வந்தப்போ நீங்க தான் எனக்கு சீட் செஞ்சீங்க. என்னையும் நீங்க உங்க அண்ணன் பொண்ணா கன்சிடர் பண்ணுங்க என்று அவளுக்கு மட்டும் சொல்லிவிட்டு உட்காரும்போது ஆதிரைக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் மருமகளாய் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் அண்ணன் பெண்ணாகவே நினைத்து அவளின் கன்னத்தில் சந்தனத்தை தொட்டு வைத்தாள் அவள். அன்பு வேகமாய் ஓடி வந்து ஆதிரையின் கைப்பிடித்து அத்தை என்றான். ஏனோ என் மகனுக்கு என் சாபம் விட்டீங்க என்று அஞ்சுவின் வார்த்தை அவள் மனதை போட்டு பிழிய கண் கலங்கி, சாரி கண்ணா. அஞ்சு தூரத்தில் மகனை கண்டு அன்பு என்று கூப்பிட போகும்போது ஈஸ்வர் தடுத்து விட்டார். ஏங்க, அவன் குழந்தை, அவனை அவன் இஷ்டத்துக்கு விட்டுடு. அவங்களே நமக்கு வேண்டாம். அது உனக்கும் எனக்கும் குழந்தைக்கு இல்ல. அதி தீரனுக்கு தண்ணீர் ஊற்றி விட்டு நிற்கும் போது அன்பு அவன் அருகில் வந்து, மாமா எங்க பொண்ணு நீ இவ்ளோ நேரம்? ப்ரூனோவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனுக்கு துணைக்கு உட்கார்ந்திருந்தேன்.
இப்பதான் அவன் தூங்குறான். நான் இங்க வந்தேன். இங்க வா. மாமாக்கு தண்ணீர் ஊற்று. அவன் ஊற்றினான். ஆதிரை தன் மகனுக்கு தன் சின்ன அண்ணன் வந்து தண்ணீர் ஊற்றணும். ஆனால் நடக்கும் பிரச்சனையில் அவர் வரமாட்டார் என்று அவள் மனம் காக்க, விஜயா ரவியிடம் எல்லாம் பிரச்சனையும் முடிக்கணும்னு நினைக்கிறதில்லப்பா. நீயே அஞ்சு மாப்பிளைய வந்து தண்ணி ஊத்துன்னு சொல்லு. ரவி, அம்மா வராட்டி சங்கடமா போயிடுங்கம்மா. தண்டபாணி, கூப்பிடாமலே இப்படிதான் இருக்கும் என்று ஏன் நினைக்கணும்? நம்மளோட பையனுக்கு கூப்பிடணும் என்கிறது முறை. ரவி அங்கு வந்திருக்கும் மூத்தவர்களை கூப்பிட்டு கொண்டே வரும் பொழுது ஈஸ்வர் வேற பக்கம் நின்றிருந்தார். அவர் அருகில் போகலாம் என்று நினைக்கும் போது தன் மகளின் உயிரை காப்பாற்றியவன் தான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடல்நிலை முடியாமல் தன் வீட்டில் வந்து தங்கிய பின் உயிருக்குயிராய் நேசித்தும் தப்பு 2 பேரும் பிரிஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லும் போது அதற்கு மதிப்பு கொடுத்தவன் இப்படி பல நல்ல விஷயங்கள் அவனுள் இருப்பதால் ஈஸ்வர் யாரும் கேட்காமலே வந்து அவனாகவே தண்ணீர் ஊற்றினான். தீரன் நிமிர்ந்து தன் மாமனை பார்த்தான். பூக்கள் நிறைந்த தண்ணீரால் ஆசிர்வாதம் பண்ணி 2 கன்னங்களிலும் சந்தனம் பூசி நல்ல இரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ் என்று சொல்லிவிட்டு போகும்போது அவன் மனதில் அவர் உயர்ந்து போனார். ஏனோ அன்னலட்சுமிக்கு கர்வமாக இருந்தது. இதுதான் என் மகன் என்று. விஜயாவுக்கேனோ எல்லாம் பிரச்சனைகளையும் இத்தோடு முடித்து கொள்ளலாம். அவர்களை வரும்போது என் பழையதை பேசணும் என்று நினைத்து கொண்டார். அதன் பின் வயதில் மூத்தவர்களான அண்ணமும் விஜயாவும் ஆசிர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கலந்து அந்த பேத்தியின் மீது ஊற்றினர். இங்கே தண்டபாணியும் அருணாச்சலமும் தீரனுக்கு ஊற்றினர். ஒருவரின் பின்னால் ஒற்றை கணக்கில் 7 பேர் 11 பேர் என்று ஊற்றணும் என்றதும் இளையவர்கள் பெரியவர்கள் எல்லாம் முதல் ஜோடியை சந்தோஷமாக வாழ்த்தி ஊற்றி அவர்களை ஆசிர்வாதம் பண்ணினார்கள். அன்னம் மகள் அன்போடு அழைக்க, ஏனோ அவளுக்கு ஆதிரை விஜயா இருக்கும் இடத்தில் வரவே அவள் கால்கள் கூசியது வேகமாய். அவள், அப்பத்தா, முதல்ல 2 அண்ணனுங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தேவ் ஜனனிக்கு வச்சுட்டு கடைசியா நான் வச்சுக்கிறேன். அஞ்சு தன் மாமியாரின் காதுக்குள், அர்ஜுன் இன்னும் வரலங்கத்த, அவனுக்காக வெயிட் பண்றா. அண்ணம் தன் பேத்தியை பார்த்து சந்தோஷமாய் சிரித்து கொண்டே அடுத்து மிருதுலாவை அழைத்து, வா நந்தினி. மிருதுவுக்கு அஞ்சுவை தண்ணீர் ஊற்ற சொல்லலாமா என்று விஜயா நினைக்கும் போது அஞ்சு வேகமாய், அத்தை, நான் பிரியாவுக்கு பண்ணிக்கிறேன் என்று சத்தமாய் சொல்லிவிட்டு போய்விட அந்த எண்ணத்தை கைவிட்டார் அவர். நந்தினி மிருதுவின் கைப்பிடித்து அவளை அழைத்து வந்து அமர வைத்து நீரூற்றி சந்தனம் குங்குமம் வைக்க ரவி நிலவனை அழைத்து வந்து ஆசீர்வாதம் பண்ணி தண்ணீர் ஊற்றினார்கள். அஞ்சு பிரியாவை அவ்வளவு சந்தோஷமாய் கைப்பிடித்து அழைத்து வந்து அமர வைத்தாள். பிரியாவின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அத்தை, என்னடி, எனக்கு என் அப்பாவுடன் பிறந்த அத்தை இருந்தா உங்கள மாதிரிதான் இருக்கும்னு நினைப்பேன். முகிலன், இனிமே உனக்கு அந்த கவலையே வேண்டாம். என் சித்தி தான் உன்னோட மாமியார். அவங்க ஒண்ணு மாமியார் இல்ல, இனிமே என் அத்தை என்று அவளின் கையை பிடித்து கொள்ள அஞ்சு குனிந்து பிரியாவின் நெற்றியில் முத்தம் வைக்கும் போது ஏனோ மிருதுவுக்கு அது ஏக்கமாய் மாறி போனது. தனக்கும் சடங்குகள் நடந்தது. ஆனால் நந்தினியத்தை அதை கடமை கஞ்சி வைத்தது போல் தோன்றியது. ஆனால் அஞ்சு அன்பை ஊற்றி ஊற்றி வைத்துக் கொண்டிருந்தாள் பிரியாவிற்கு. மிதுவின் பார்வை போகும் போக்கையே ஆதிரையும் விஜயாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் தன் அம்மாவையும் அப்பத்தாவையும் பார்த்து அவர்களுக்கு மட்டும் கேட்கும்படி, இனிமே நீங்க சண்டை போடாதீங்க, உங்களால எனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். ஏனோ அவர்கள் அதற்கு பின் பேசவில்லை. தீபக் முகிலனை அழைத்து வந்து சடங்குகள் செய்ய அங்கே போனில் பேசிக்கொண்டே உள்ளே வந்த ஈஸ்வரை தீபக் நேரில் போய் கைப்பிடித்து அழைத்து வந்தான். ஈஸ்வர் முகிலனுக்கு சடங்குகள் செய்து கொண்டிருந்தான். மகிழ் தன் அப்பாவின் காதல் ஏதோ சொல்ல, அதெல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டேமா என்று சொல்லும் போதே தீபக் தாய் மாமனாய் தேவிக்கு எல்லாம் செய்து கொண்டிருந்தான். தேவிக்கேனோ அம்மா இல்லாமல் இருக்க அந்த கவலையை அஞ்சு போக்கிவிட்டாள். கூடவே தீபக் செய்யும் சடங்குகளில் எல்லாம் சுகன்யாவும் கலந்து கொண்டாள். உமாவுக்கு தனக்கு ஒரு தமையன் இல்லை என்ற வருத்தம் இருக்க அந்த குறையை ஈஸ்வரும் அஞ்சுவும் தீர்த்தார்கள். அவர்கள் கேட்காமலே ஜனனிக்கு மாமனத்தை முறையை அஞ்சுவும் ஈஸ்வரும் செய்யும் போது தயாளனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். உறவுகள் இருந்தும் இல்லாத ஆள் யாரும் வரமாட்டார்கள் முன்னாடி. ஆனால் ஒரு பெரிய பெருமுறவு தனக்கு சம்மந்தியாய் வைத்திருப்பது அவர் செய்த ஆகப்பெரும் புண்ணியமாய் நினைத்து கொண்டார். எல்லோருக்கும் சடங்குகள் முடிந்ததும் எல்லோரின் பார்வையும் மகிழினியின் பக்கம் வர அதே நேரம் கார் சத்தம். அந்த சத்தம் மகிழ் காதல் விழுந்த நொடியே அவள் நெஞ்சம் முழுதும் வீணை வாசித்தது. வந்துட்டாரா என்று அவள் மனம் சொல்ல அவளின் கால்கள் தானாகவே வாசல் நோக்கி நகர்ந்தன. வெள்ளை நிற பெராரி கார். அதிலிருந்து இறங்கியவன் வெள்ளை ஷர்ட், சாம்பல் நிற பேண்ட், அதற்கு மேல் சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தான். கண் கீழ் ஒரு பிரகாசம். அவன் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி. அர்ஜுன் என்றவள் நின்ற இடத்தில் நின்றபடியே அவனை பார்த்தாள். அவனும் அவளையே பார்த்தான். அந்த ஒரு நொடியில் ஆபீஸ், ப்ராஜெக்ட், ரிசல்ட், உலகம் எல்லாமே அவளுக்கு முன் பின்னால் போனது.
யாரோட கார் இது? என் ஃப்ரெண்டோடது. அவன் அவளை முறைத்து, நம்மிடம் கார் இருக்குல்ல, எதுக்கு அடுத்தவங்க கார் எடுத்துட்டு வரணும்? உனக்கு அடுத்தவங்களோடத எடுக்க பிடிக்காதா? பிடிக்காது. அவளின் நெற்றியில் தனது நெற்றியை வைத்து முட்டி, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனோட பொண்ணு நீ. நான் சும்மா வந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்காக அடுத்தவங்க கிட்ட ஓசி வாங்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? நான் உங்களுக்கு இதே மாதிரி கார் வாங்கி தரேன். ஏனோ அந்த வார்த்தையில் சுற்றம் மறந்த அர்ஜுன் அவளின் இதழில் தன் இதழை வைத்தான். என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் இருக்கிற இடத்தில் என்று அவள் விலகி நிற்க, இப்பெல்லாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுடி. அவள் முறைக்கும் போது அவன் செல்போன் விடாது ஒலித்தது. அவன் கையில் மொபைல் ஸ்கிரீனில் ஒளிர்ந்தது. ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல். அர்ஜுன் இன்ஃப்ரா செலக்டட். வாட் நெக்ஸ்ட்? அவன் அதை லாக் பண்ணிவிட்டு மனதுக்குள் மட்டும் சொன்னான், இது அப்புறம். அவள், தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் நீங்க பேசக்கூடாது. இப்ப வாங்க அர்ஜுன், நல்ல நேரம் போகுது என்று அவள் அவனை பார்க்க, உனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன்டி. அவனின் கைப்பிடித்து கொண்டே, ஏன் அரியர் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? பாஸ் ரிசல்ட் வர. தன்னை பற்றி அறியாமல் அவள் தான் ஏதாவது அத்தி என்று நினைத்து அவள் பேசும்போது அது அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால், ஆமாம், அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவனின் கைப்பிடித்து அழைத்து போனாள் அவள். அவள் தாமதமானதால் அவனின் கைப்பிடித்து அழைத்து வந்தாள். ஆனால் எல்லோரின் கண்ணும் அவர்களின் மேல்தான் இருந்தது. ஆதிரை அத்தை முறைக்கு தன்னைத்தான் கூப்பிடுவார்கள் என்று பார்க்க மகள் அர்ஜுன் காதுக்குள், எங்க என் கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த முக்காலியில் உட்கார வச்சிடுங்க. ஏண்டி, சுகன்யா அத்தையும் இருக்காங்க, ஏன் மாமியார், அதான் உங்க அம்மாவும் இங்க இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆதிரை அத்தை என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் மத்தவங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்தா அவங்களுக்கு மனசு வலிக்கும். அந்த வலியை கோபமா காட்டுவாங்க. அதுவே இன்னும் பெரிய சண்டைக்கு வழிவகுக்கும். அவளின் பேச்சில் அவள் மனம் புரிந்து அவன் யாரையும் கேட்காமல் அவனின் கைப்பிடித்து போய் இயல்பாய் அமர வைப்பது போல் அந்த முக்காலியில் அமர வைத்தான். அவளும் அமர்ந்தாள். அர்ஜுன் அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். மஞ்சள் முதலில் யார் வைக்கணும் என்று யாரோ கேட்க, அஞ்சு நொடியில் சொன்னாள், அர்ஜுன் தான். மகிழ் அழகாக தன் கன்னத்தை அவன் புறம் நீட்ட அவன் குழைத்த மஞ்சளை பெண் அவளின் கன்னத்தில் வைத்தான். இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களின் வாழ்க்கையை தொடங்க போகும் முதல் அத்தியாயத்தின் முதல் சடங்கான நலுங்கில் யாரின் முன்னாடியும் தயங்காமல் அடியெடுத்து வைத்தார்கள். அதன் பின் ஈஸ்வர் அர்ஜுனை நலங்கு வைக்க அழைக்க அவன் அங்கே உட்கார ஈஸ்வர் சந்தனத்தை எடுத்து தன் மருமகனின் கன்னத்தில் வைக்க, அடுத்து அதியமான், தீபக், தயாளன் வைத்து முடிக்க இளையவர்கள் பட்டாளம் அனைத்தும் ஒன்று கூடியது. அர்ஜுனின் செல்போன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. என்னங்க, பாஸ் ஆயிட்டீங்களா? அவன் இந்த முறை அவன் இக்னோர் பண்ணவில்லை. அவன் இதழ்களில் ஒரு குறுநகை. அந்த சிரிப்பு வெறும் சந்தோஷமில்லை, பல மாதங்களின் பாரம் இறங்கிய சிரிப்பு. மகிழ் அவனை பார்த்தாள். என்ன? அவன் அவளின் காதருகே மிக மெதுவாக சொன்னான், ப்ராஜெக்ட் சக்சஸ் டி. யாராவது பாஸ் ஆனது ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்களா? அவள் அவனை பார்த்து கேட்கும் பொழுது தீபக் ஒரு பெரிய பொக்கே கொண்டு வந்து ஈஸ்வர் கையில் கொடுத்தான். ஈஸ்வர் அதை அர்ஜுன் கையில் கொடுத்து, வாழ்த்துக்கள் அர்ஜுன் என்ற ஒரு பூங்கொத்தை அவனிடம் கொடுக்கும் போது, இவர் பாஸ் ஆனதுக்கு பொக்கே கொடுக்கிறார்கள், அப்படி இருக்காதே என்று அவள் அவனை பார்க்க தீபக் அந்த அறையில் இருக்கும் LED டிவியை ஒளிபரப்பினான். அங்கே இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் சம்பந்தமான வரும் நியூஸ் எல்லாம் பார்த்துவிட்டு, ஆமாம், அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதோட ஓனரே நான் தாண்டி. அவள் ஒரு நொடி நம்பவில்லை. உண்மையா? அவன் தலையசைத்தான். அவள் தலை குனிந்து, சாரி, நான் உங்களை ஏதோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். அவன் அவளின் கையை இன்னும் இறுக்கி பிடித்து, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. இந்த சக்சஸ் கூட உன்னாலதான். ஐ லவ் யூ. உடனே அடிச்சு விட்டுடுவீங்களே, என்னாலதான் நீங்க இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்கினீங்களாக்கும். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா உன்னாலதான். அவள் அவனையே பார்த்தாள். என்ன சொல்றார் இவர் என்று. சலனம் 464. அர்ஜுன் கையில் இருந்த பூங்கொத்தை மெதுவாக பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்தான். அர்ஜுன் என்று வந்த அஞ்சுவை கண்டதும், அக்கா என்று வந்தான் அவன். தன் கையில் இருக்கும் இனிப்பை அவன் வாயில் திணித்து, வாழ்த்துக்கள் அர்ஜுன். அக்கா, நிஜமா சொல்றேன், நான் யாருன்னு தெரியாதப்பவும் என்னோட ஸ்டேட்டஸ் லெவல் தெரியாதப்பவும் அர்ஜுன் என்ற ஒருத்தனை மட்டும் நம்பி பெண் கொடுக்க முன் வந்தவங்க நீங்க. உங்களுக்காகவே இந்த வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவேன். இந்த சக்சஸ் உங்க பொண்ணுக்காக தான். அவனின் வார்த்தைகள் பெண் அவளின் நெஞ்சுக்குள் தன் கடந்த காலத்தை காதல் சொல்ல வந்த தன் நாயகன் முகம் நினைவில் ஏனோ தன் கணவனின் இன்னொரு ரூபம் முன்னால் இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. அஞ்சு திரும்பி விஜயாவையும் ஆதிரையும் பார்த்தாள். அவர்கள் அவளையே பார்க்க, என் பொண்ணு மேலேயா பழி சுமத்துனீங்க என்பது போல் இருந்தது அஞ்சுவின் பார்வை.
உமா மகனை கட்டிக்கொண்டே, வாழ்த்துக்கள் சாமி, உன்ற அப்பாவுக்கும் நீ நல்ல பேரை தேடி கொடுத்துட்ட. அவருக்கு கண் கலங்கியது. தனக்கென்று ஒரு ஸ்கூல் இருந்தாலும் இவர் தான் அப்பா என்று சொல்ல முடியாத காரணத்தால் பல இடங்களுக்கு போகாதவர் தயாளன். ஆனால் இன்று என் மகன் அர்ஜுன் சொல்லும் நிலை கண்டு அவர் அவனையே பார்க்க அவன் வந்து தன் அப்பாவின் காலில் விழுந்தான். அவர் அவனையே பார்க்க, நீங்க மட்டும் அன்னைக்கு இந்த பொண்ணை கட்டிக்க நமக்கு என்ன இருக்கு, வேணாம், பொண்ணு கேட்க போகணும் என்றால் முதலில் நீ யாருடா என்று அன்று கேட்காமல் இருந்திருந்தாள் நான் சாதாரணமா தான்ப்பா இருந்திருப்பேன். உங்க வார்த்தை தான் என்னை இப்படி உயரத்துக்கு போவதற்கு ஒரு ஊன்றுகோலாய் இருந்தது. அவர் மகனை கட்டி கொண்டார். சற்று நேரத்தில் மீடியாவிலிருந்து பலர் வர அந்த அறையின் சத்தம், சடங்கின் குரல்கள், சிரிப்புகள் எல்லாம் இருந்தாலும் அர்ஜுன் மகளினின் கையை விடவே இல்லை. அவளுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது. நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா இந்த வெற்றி அது உன்னாலதான். அவள் அவனையே பார்த்தபடி ஒரு கணம் அசையாமல் நின்றாள். அவனோ அவளின் காதுக்குள், என்ன பிடிச்சிருக்காடி? அவள் முழிக்க அவன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு? இவர் என்ன இப்படி கேட்கிறார்? அவரின் வெற்றி என்னால் தான் என்று எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சுலபமா சொல்லிட்டார். ஆனால் அவளுக்கு ஏதோ ஒன்று மெதுவாக புரிய ஆரம்பித்தது. மனது அர்ஜுனை நம்பியது. அதே நேரம் பயந்தும் விட்டாள். இந்த நேரம் பார்த்து நல்ல விதமாக பேசினாள். பிடித்திருக்கும் என்று சொல்லிவிட்டாள். தன்னிடம் பணம் இருப்பதால் தான் பிடிச்சிருக்கு என்று சொல்கிறாள் என்று நினைத்து விடுவாரோ என்று அவனுக்கு பதில் சொல்லாமல் தன் மனதை தனக்குள் கட்டுப்படுத்தி பெரிய பூட்டு போட்டு பூட்டிக் கொண்டாள். அவள் முகத்தில் பல யோசனைகள் ஓடுவதை அவன் மனம் உணர்ந்தது. அன்பு அங்கே இருக்கும் நிலவன் முகிலனின் அருகினில் வந்து, டே அண்ணா. நிலவன், என்னடா நீ எல்லாம் எப்போ டிவியில் வருவ? நான் எதுக்குடா வரணும்? அவர் மட்டும் வரார். அவர் வின் பண்ணிருக்கார் வரார். அப்ப நீ வின் பண்ணலையா? அன்பு, அவர் தனியா ஒரு கம்பெனி வச்சிருக்காருடா. அது பல காம்படிஷன் நிறைந்தது, பல போட்டிகள் நிறைந்த அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறதால அவர் பேர் இருக்கு. முகிலன் அவனின் கையை பிடித்து, நம்ம பேரெல்லாம் எதுக்கு வரணும்? ஆல்ரெடி நம்ம ஃபேமஸ் தானே. அது எப்படி ஃபேமஸ் ஆகும்? AAA குரூப் போனஸ் தான் நம்ம எல்லாம். ஆனா அதில் உங்க போட்டோ எங்கேயும் வரலையே. AAA குரூப் என்று கூகுள்ல போட்டாள். ஈஸ்வர் சித்தப்பா பேரு வரதில்ல. அப்ப அது அப்பாவின் வின். நம்ம வின் பண்ணினா நம்ம பேர் போட்டோஸ் எல்லாம் வருமா வராதா? முகிலன் அவன் கைப்பிடித்து, இங்க பாரு குட்டி பொலி, நம்ம ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சிருக்கோம். நம்ம அப்பாங்க சேர்ந்து நம்ம கம்பெனிக்கு என்று நம்பர் 1 இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம சேர்ந்து அந்த நம்பர் 1 இடத்திலிருந்து கீழே இறங்காமல் பார்த்து கொள்ளணும். நம்ம கம்பெனி தான் நம்மளோட அடையாளம். சித்தப்பாவின் முகம்தான் அதோட ஐடென்டிட்டி. ஏனோ அன்புவின் மனதில் முகிலனின் வார்த்தை ஆழமாக பதிந்தது. தனியாக இருந்தால்தான் தனியாக ஐடென்டிட்டி கிடைக்கும் என்று. டே அண்ணா, அந்த அண்ணாவை விட நான் ஒரு காலத்துல என்னோட பேரு டிவில வர மாதிரி பண்ணுவேன். பண்ணு, உன் பின்னாடி நாங்க எல்லாரும் இருப்போம். அப்புறம் அர்ஜுன் அவர் அண்ணா இல்ல, நமக்கு மாமா. மகளை கட்டிக்கிட்டவர், தலையை ஆட்டியவன். தான் ஒரு நாள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி பல பேர் தன்னை வாழ்த்துவது போல் கற்பனை செய்து பார்த்தான். தன் மனக்கண்ணில் அந்த நாளை கற்பனை பண்ணி பார்த்தான். அன்பரசு ஒன்லி பிசினஸ் மேன். ஏனோ கற்பனைகள் கனவுகளாக மனதிற்குள் பாவித்து அந்த கற்பனைக்கு உயிர் கொடுத்து அது நம் லட்சியத்தின் அடையாளமாய் மாறும் போது இந்த யூனிவர்ஸ் நம்மை உற்று பார்த்து அந்த கனவுகளை நம் கைகளில் சேர்க்கும். அப்படி ஒரு கனவை எதிர்நோக்கி அன்பரசு வளர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அன்னம் மகிழ், ஏ ராஜாத்தி என்று அருகில் வந்து பேத்தியை கட்டி கொண்டார். அவள், ஏனுங்க அப்பத்தா? என்னமோ ஒரு பயம் எனக்கு அர்ஜுன் மேல இருந்துச்சு. ஆனா அஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பா, அர்ஜுன் கிட்ட நான் உங்க மகனோட குணத்தை பாக்குறேன், சாயலை பாக்குறேன் என்று. என் மகனை மாதிரியே ஒரு உழைப்பாளி தான் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காப்ல. உன்னோட குணத்துக்கே உனக்கு கடவுள் நல்லது செஞ்சிருக்கார். விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை என்ற வாக்கியம் நிஜம் மகிழ். அன்னம் விழிகள் ஆனந்த கண்ணீரில் அவர் விடும் கண்ணீர் பார்த்து அவளுக்கு கலங்கியது. அந்த கண்ணில் அவ்வளவு சந்தோஷம். தன் பேத்திக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு என்னும் போது மகிழ் அவரை இறுக்கி கட்டிக்கொண்டு அவரின் தோளில் சாயும் போது எதிரே ஆதிரை, மிருதுலா, ஆதினி, விஜயா நின்றிருந்தனர். அவள் அவரின் தோளில் அவ்வளவு சந்தோஷமாக சாய்ந்திருக்கும் பொழுது மிருது, மகிழ் அப்படியே அஞ்சு அத்த மாதிரியே இருக்கா. ஆதிரை, மிருது, என்னம்மா அம்மாச்சி உங்கிட்ட பாசமா இப்படி மகிழ் கிட்ட இருக்கிற மாதிரி இருப்பாங்களா? பாசமா இருப்பாங்கம்மா, ஆனா மகிழ் அளவுக்கு இருப்பாங்களான்னு கேட்டா தெரியல. நான் அவங்க கிட்ட போய் இப்படி கட்டி பிடிச்சதே இல்ல. அவங்களோ என்னை இப்படி கட்டி பிடிச்சதும் பேசுற சூழ்நிலையும் இல்ல, பேசுனதும் இல்ல. இன்னொன்னுமா, நம்ம வீட்லயே என்னோட அப்பத்தாவே இப்பதான் கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு பாண்டிங் இப்போதான் நடந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாட்களாக தான் நானே அம்மாச்சி கூட இருக்கேன். என்னால எப்படி மகிழ் மாதிரி இயல்பா இருக்க முடியும்? மகிழ் பிறந்த நொடியிலிருந்து
கைகளில் ஏந்துகிறார்கள். அவள் லெவலே வேறங்கம்மா. அவளை எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியல. ஆனா பழகி பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு, அத்தை மாதிரியே. ஆதினி அந்த காட்சியை பார்த்து கொண்டே, ஒருவேளை பிறந்த அன்னைக்கு இருந்து நானும் அப்பத்தாவிடம் வளர்ந்திருந்தாள் இப்படிதான் என்னையும் அரவணைத்திருப்பாரோ என்று அவள் ஏங்கி நிற்கும் பொழுது தீரன் வந்து அவளின் கைப்பிடித்தான். ஏன்னா அவளுக்கு அந்த கைப்பிடித்தல் அப்போது போதுமானதாய் இருந்தது. அவளின் ஆசை எல்லாமே அவன் ஒருவனின் கைப்பிடிக்குள் தான் இருந்தது. அவன் வந்த பின் வேறொன்றும் தேவையில்லாமல் போனது அவளின் மனதுக்கு. ஆதினி அங்கே மகிழ் செய்கை பார்க்கும் போது நந்தினி அருகே வந்து மகளினியின் நெற்றியில் முத்தம் வைத்து, என் செல்லம், விட்ட கண்ணீரெல்லாம் தொடக்கிற மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்கான். ஆதிரை விஜயாவிடம் ரொம்ப தான் பண்றாங்கத்த. என் பையனும் பிசினஸ் எல்லாம் வளர்ந்திருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நம்பர் 1ல இருக்கான். ஆனா இன்னைக்கு வந்து அவனை மட்டும் தூக்கி வச்சுட்டு பண்றாங்க. தீரன், அம்மா இது வேறங்கம்மா. உலகம் முழுக்க போட்டி போட்டு பாலம் அமைக்கிறது, பல அடுக்குமாடி கட்டிடங்கள் அமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள கம்பெனிய தேடிக்கொண்டிருக்கும் போது இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் ஜெயிச்சிருக்கிறது எல்லாருக்குமே பெருமை. இங்க அவன் பெருசு நான் பெருசு என்ற போட்டிக்காக இல்ல. ஆதினி தீரனை நிமிர்ந்து பார்த்து, நான் கூட தப்பா நினைச்சிட்டேங்க. என்ன, அந்த வீட்டில் ஏற்கனவே நான் டம்மியா தெரிவேன் என்று எனக்கு ஒரு ஃபீல். மூத்த பெண்ணா பிறந்தாலும் நோ யூஸ். இப்ப அர்ஜுன் உயர்வாக காட்ட அந்த வீட்டில் நம்மை டம்மி ஆக்கி விடுவார்கள் என்ற பயம் எனக்கு வந்துருச்சு. ஏ ஆதினி, நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஃபீல்டு வச்சிருக்கோம், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கோம், பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்கோம். ஸோ நான் தான் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னொன்னு, எந்த ஹெல்ப்பும் இல்லாம சொந்த காலில் சொந்த முயற்சியில் அர்ஜுன் பண்ணியிருக்கிற விஷயம் இது. அதுக்கு நம்ம பாராட்டணும், பொறாமப்படக்கூடாது. உழைப்பை மதிக்க கற்றுக்கொள்ளணும். பாரதி ஆண்டி சொன்னாங்க, மகிழ் மட்டும் தீரனை பாக்குறாங்க, உனக்கு ஏன் அர்ஜுனை கேட்டாங்க. எனக்கு நீங்க தான் பெஸ்ட் மாமா. அவங்க பேச்சு எல்லாம் கேட்காத. அர்ஜுனை முதலில் யாருக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க? உனக்கு தானே பார்த்தாங்க. அப்போ எவ்வளவு உயர்வாய் உன்னை நினைச்சு உனக்கு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஆதினி அவன் விரல்களுக்குள் தன் விரல்களை விட்டு, உண்மையாவே அஞ்சு சுத்தி கிரேட்டு தான் என்னும் போது நந்தினி மகளினியை கட்டிக்கொள்ள, மகிழ் வேகமாய் தன்னை வளர்த்த தாயை கட்டி கொண்டு நிற்க, வா பாப்போ, இப்ப அடுத்தது உனக்குதான். அவள் ஒரு நொடி திரும்பி அர்ஜுனை பார்த்தாள். அவன் கண்களில் அந்த வழக்கமான அமைதி. போன சொல்லாமலே விழியாலேயே பேச மகிழ் வேகமாய் தன் கையை நீட்டி வாங்க என்று அவன் முன்னிட்ட. அவன் அவளை நோக்கி வந்தான். மகிழ் தேவ் கைப்பிடித்து, அர்ஜுன் எனக்கு தண்ணி ஊற்றி முடித்ததும், சுகன்யா அத்தையும் உமா அத்தையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திடு. இது நீயா பஞ்ச மாதிரி பண்ணிடு. அர்ஜுன் அங்கே வந்து அவளின் கைப்பிடித்து அவளை அந்த நாற்காலியில் அமர வைத்து 3 சொம்பு நீரை அவளின் மேல் ஊற்றினான். தீரனுக்கு சொல்லாமலே ஈஸ்வர் வந்தது போல் ஆதிரைக்கும் ரவிக்கும் மகிழுக்கு போய் செய்யணும் என்ற ஆசை. ஆனால் அஞ்சு செய்ய வேண்டாம் என்று சொன்னதால் அவர்கள் அதை செய்யவில்லை. மகிழ் தன்னையே பார்க்கும் அவனையும் அவன் பார்த்தாள். முடிக்கும் போது சுகன்யா வந்து தண்ணீர் ஊற்ற, அடுத்து உமா வந்து தண்ணீர் ஊற்ற, அவளோ அப்பத்தா நந்துமா வாங்க என்றாள். அன்னம் சந்தோஷத்தோடு நிறைந்த மனதோடு மஞ்சள் கலந்த நீரை அவள் தலையில் ஊற்றும் போது, நல்லா இருக்கண்ணே, எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனசு உனக்கு. இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும். அந்த ஒரு வரியில் மகிழ் கண்கள் மெல்ல ஈரமாக, பிரியா ஏ லூசு, இன்னைக்கு உன் கண்ணு கலங்க கூடாது சரி என்று சொல்ல, அடுத்து நந்தினி தண்ணீர் ஊற்றினாள். தன் மார்பில் பால் குடித்து வளர்ந்த குழந்தை என்று குமரியாகி இன்னொரு வீட்டிற்கு போகும் அளவிற்கு வளர்ந்திருக்கும் அந்த பிள்ளையின் திருமணத்தை காணும் நந்தினியின் கண்ணில் பூரிப்பு, சந்தோஷம், எதையோ சாதித்து விட்ட நிம்மதி, ஆசிர்வாதங்களை எல்லாம் மனதில் தேக்கி வைத்து அவளுக்கு நீரை ஊற்ற அஞ்சுவும் ஈஸ்வரும் அடுத்து வந்தார்கள். மகளுக்கு நீரூற்ற ஈஸ்வரை கண்டால் மகளினின் கண்ணில் வேறு யாரும் தெரிய மாட்டார்கள். அவளின் உலகம் ஈஸ்வர். ஈஸ்வர் மகளின் கன்னத்தில் சந்தனத்தை பூசிவிட்டு குனிந்து அவள் நெற்றியில் முத்தம் வைக்கும் போது ஈஸ்வர் கண்ணில் வழிந்தது நீர். மகளினியையும் அள வைத்தது. அது பிரிவின் வழி. அவள் கண்ணீரோடு தன் அப்பாவின் இடையை கட்டிக்கொள்ள ஈஸ்வர் கண்ணிலிருந்து தண்ணீர் வருவதை மொத்த குடும்பத்தினரும் பார்த்தார்கள். அழ தெரியுமா இந்த மனிதருக்கென்று வியந்தவர்களும் அங்கே உண்டு. ஏனோ ஈஸ்வர் கண் கலங்கும் பொழுது அஞ்சுவின் விழிகளும் கலங்கியது. மகிழ் கண் கலங்கும் போது நந்தினியின் கண் கலங்கியது. தேவ் பிரியாவின் விழிகளும் கண் கலங்கி நின்றார்கள். தன் அக்கா அழும்போது அன்புக்கு வழித்தது போலும் அவன் அருகே வந்து அவளின் விழிகளை துடைத்து விட்டான். அவன் அவளை கட்டி கொண்டாள். அவன் மனம் அர்ஜுனை கட்டிக்கத்தான் தன் அக்காவுக்கு பிடிக்கவில்லை போலும் என்று நினைத்து கொண்டது. ஈஸ்வர் கண்ணில் நீர் கண்டு சுற்றி நின்ற அண்ணம் அருணாச்சலம், தூரமாய் அமர வைக்கப்பட்டிருந்த அண்ணாமலை, அதியமான், முகிலன், நிலவன், மொத்த பேரின் கண்களிலும் நீர். பெற்றவரை விட்டு போகும் தைரியம் அவளுக்கு இல்லை. கூடவே இனி தாங்க வேண்டிய பொறுப்பில் பயமா?
அவளுக்கே தெரியவில்லை. அதே நேரம் அர்ஜுன் சற்று தள்ளி நின்றிருந்தான். அவனை சுற்றி வாழ்த்துக்கள், கைக்குலுக்கல்கள், புன்னகைகள். ஆனாலும் அவன் பார்வை மட்டும் மகளை தாண்டி எங்கும் போகவில்லை. ஈஸ்வர் அவனை பார்த்தபடி அருகே வந்தார். அர்ஜுன், சொல்லுங்க மாமா. அந்த மாமா என்ற வார்த்தை ஈஸ்வருக்கு புரிந்தது. ஜெயித்து விட்டு வந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கிறான் என்று. இதுதான் சக்சஸ் நினைக்காத. தோத்துட்டா கூட இன்னொரு படி இருக்குன்னு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனா ஜெயிச்சுட்டா தோத்துடவே கூடாதுன்னு ஓட்டம் இருக்கு பாரு. அது நம்மள சந்தோஷமா இருக்க முடியாது. நல்லது கெட்டதுக்கு பங்கெடுத்துக்க முடியாது. முன்னாடி ஓடுன 1000 மடங்கு விட 200 மடங்கு போட்டு நம்ம ஓட வேண்டியதா இருக்கும். அர்ஜுன் தலையை ஆட்டி கேட்டான். உண்மையாகவே தினம் தினம் ஜெயிக்கிற குதிரையின் மேல் பணம் கட்டி விளையாடும் வாழ்க்கை போல்தான் நம்மளோடது என்பதை ஈஸ்வர் வார்த்தைகள் மூலம் உணர்ந்து கொண்டான் அவன். ப்ராஜெக்ட் சக்சஸை விட இனி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டதால் தான் நீ இங்க நிக்கிற. ஆனால் உன்னோட அதிரடி அடாவடி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. முன்னாடி 1000 கண் கொண்டு பார்த்தவர்கள் இப்பொழுது லட்சம் கண் கொண்டு உன்னை பார்ப்பார்கள். உனக்கே தெரியாமல் ஆள் வைத்து பார்ப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. அர்ஜுன் அவனை விழிவிரித்து பார்க்க, அப்போ நீங்க என்னை செக் பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணையே தனியா கூட்டிட்டு போய் என் பையனை தூக்கி வச்சு மிரட்டுனா சும்மா இருப்பேனா அர்ஜுன்? ஆனா அப்ப இருந்து உன்னோட ஃபோக்கஸ், உன்னோட சக்சஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருந்தது. விஜய் கூட ஜாயின் ஆனது எனக்கு அப்பவும் பிடிக்கல, இப்பவும் பிடிக்கல. ஓகே, நல்லவங்க வளர்ப்பு உன்னோடது. ஆனா கெட்டவங்க அவங்க. ஆனா உன்னோட பிளட் அவங்க ரத்தமும் இருக்கு. ஆனா அந்த குணம் உன்னோட உடம்புக்குள்ள வராத மாதிரி பாத்துக்கோ. எல்லாருக்குமே நெகட்டிவ் 30%, பாசிட்டிவ் 70% என்பது இருக்கும். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எது நம்ம உடம்புல அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பொறுத்துதான் நம்ம யாருன்னு வெளிப்படுத்துவோம். ஜாக்கிரதை. ஆதினி அந்த காட்சிகளை ஒரு வார்த்தை கூட பேசாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் அர்ஜுனுக்கும் ஈஸ்வருக்கும் இடையில் மாறி மாறி நின்றது. தீரன், என்னாச்சு? அர்ஜுனுக்கு எல்லாம் கிடைக்குது, உங்களுக்கு? அந்த கேள்வி ஏனோ அவனுக்குள்ளே பயத்தை கொடுக்க. என்னாச்சு உனக்கு? உங்களை யாரும் இனிமே இந்த வீட்டில் மதிக்க மாட்டாங்களா? நந்தினி அதை கவனித்தாள். ஆதினி அவள் திடுக்கிட்டு தன் அம்மாவை பார்த்தாள். என்னங்கம்மா, அப்படியெல்லாம் நினைக்காத. இது அர்ஜுனுக்கான நாள், தீரனுக்கான நாளும் இருக்கு. ஆதினி சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பு மனதிலிருந்து வரவில்லை. அது அர்ஜுன் மேல் வந்த பொறாமை இல்லை. எங்கே தனக்கு கிடைக்காத அங்கீகாரம் போல் தன் கணவனுக்கும் இந்த வீட்டில் கிடைக்காதோ என்ற பயம். மகிழ் சடங்குகள் முடிந்து எழுந்து வரும்போது அவள் கால்கள் தானாகவே அர்ஜுன் அருகே வந்தது. அவன் எதுவும் கேட்காமல் அவளின் கையை பிடித்தான். அவளின் காதுக்குள் என்ன யோசனைடி? அவள் மறுத்து தலையசைத்து ஒன்னும் இல்லைங்க. அவன் அவள் முகத்தை பார்த்தான். பொய். அவள் சின்னதாய் ஒரு சிரிப்பு சிரித்து நிற்க, என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டதுக்கு அப்புறம் மூஞ்சில 1008 யோசனை வருதே. ஏன்? அவளோ பிடிச்சிருக்கென்று நானே என்னைக்கு உங்களுக்கு சொல்றேனோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவன் அவள் கையை இன்னும் இறுக்கி பிடித்து, இத்தனை பேர் இங்க இருந்தோ உன்னோட கால் என்ன நோக்கி நேரா வருது, அதுவே பிடிச்சிருக்கிற விஷயம் தாண்டி. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குடி. நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு தெரியல. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புதஞ்சு புதஞ்சு சாவு. சாகுற வரைக்கும் நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா அதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்களோ என்று சொல்லி மகள் அவனை முதல் முறை அப்படியே நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கண்களில் பயம் இல்லை, அவனின் வெற்றியும் இல்லை. ஒரு பெண் தன்னை அறியாமல் ஒரு ஆணை நம்ப ஆரம்பிக்கிற தருணத்தில் வரும் அந்த மெல்லிய தைரியம் மட்டும். அர்ஜுன் அந்த பார்வையை ஒரு நொடிக்குள் புரிந்து கொண்டான். அப்படின்னா நீ சொல்லாம இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நானே பொறுப்பெடுத்துக்கணும் தானே? அவள் எதுவும் சொல்லவில்லை. அவள் கைகள் மட்டும் அவனின் விரல்களுக்குள் மெல்ல புகுந்தது. அவன் அவளையே பார்க்க அவள் விரல்களை இறுக்கி பிடித்து கொண்டாள். அந்த அழுத்தம் அர்ஜுனுக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவல்ல கொடுத்த சந்தோஷத்தை விட தான் நேசித்த ஒருத்தியின் மனதில் இடம் பிடித்த சந்தோஷத்தை தந்தது. அந்த நேரம் மகிழ் அஞ்சுவின் குரல். அவள் திரும்பி பார்க்க அஞ்சு அந்த வழக்கமான திடமான முகத்தோடு, ஆனால் கண்களில் ஒரு அம்மாவின் அழகான சந்தோஷம். இங்க வா. மகிழ் அர்ஜுனின் கையை விட்டு விட்டு அஞ்சு அருகே சென்றாள். என்னடி, அவன் ஜெயிச்ச நாள்ல உன் முகத்துல எந்த சந்தோஷமே தெரியல. மகிழ் ஒரு கணம் தயங்கினாள். அஞ்சு அவளின் முகத்தை இரு கைகளாலும் பிடித்து, பயப்படாத. ஒருவனின் பயம், பெயர், சக்சஸ் எல்லாம் வரும் போகும். ஆனால் அது இருந்தாலும் இல்லாட்டியும் அர்ஜுன் மனது இன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் எல்லா நாளும் இருக்கும். உன் அப்பா மாதிரியே. மகிழ் கண்கள் தானாகவே நினைந்தது. அவன் உண்மையாகவே உனக்கென்று கடவுளால் படைக்கப்பட்டவன். உன்னை பெண் கேட்க அவனோட உயரத்தை உயர்த்தி கொண்டு வந்தவன். உன்னை உயர்த்தி காட்டணும்னு நினைக்கிறான். அதை விட உன்னோட பயத்தை வழியை குறைக்க நினைக்கிறான்.
அதுதான் ஒரு பெண்ணோட வெற்றி. உன் நிறை குறைகளை புரிந்து கொள்ளும் ஆண் கிடைப்பது வரம். நீ பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு கிடைத்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே என்றவள் மகளின் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தாள். அந்த முத்தம் அவளுக்கு நிம்மதியாய் இறங்கியது. அருகில் நின்ற ஈஸ்வர் ஜாடையால் எனக்கு என்று கேட்க அஞ்சுவின் கண்ணங்கள் சிவந்து விட்டது. கூடவே ஈஸ்வர் மனதில் ஒரே ஒரு எண்ணம், என் மகள் பாதுகாப்பான ஒருவனிடம்தான் இருக்கிறாள் என்று. அதே நேரம் ஆதினி தீரனின் தோளில் மெதுவாக சாய்ந்தாள். என்னாச்சு என்றான் தீரன். ஒண்ணுமில்ல என்று சொன்னாலும் அவள் குரலில் ஒளிந்திருந்தது ஒரு அச்சம். நிஜமா நான் அர்ஜுன் மேல யாரும் பொறாமப்படல, ஆனால் உங்களை குறைச்சு பாப்பாங்களோ என்ற பயம்தான். தீரன் சிரித்தான். ஆதினி, ஒருவரின் வெற்றிக்கும் ஒரு பாதை இருக்கும். என்னோட வெற்றியின் பாதையை நான் என்று தீர்மானித்து அதற்கான பாதையில் போய்கொண்டிருக்கிறேன். நம்மளோட லெவல் எல்லாம் நம்ம பிள்ளைங்க வளரும் போது ஒரு பெரிய இடத்துல இருக்கும். வேகமாக ஆதினி அவன் விரல் பிடித்து கொண்டு, நமக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறக்குங்களா மாமா? இது என்ன கேள்வி? அவன் அறியாமையில் பேசிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு தன்னை பிடிக்கவே பிடிக்காது என்று அவள் மனம் கேள்வி கேட்டாலும் அந்த நேரத்தில் தான் கைப்பிடித்து பேசும் அவனை நேசிக்கத்தான் தொடங்கினாள், அவளையும் அறியாமல். தீரன் அவளின் கைப்பிடித்து, நீ என்ன நம்புற ஒண்ணு உனக்குள் இருக்கும், அதுதான் என் அடையாளம். அவள் அந்த ஒரு வரியில் நிம்மதியானாள். என்ன மொத்தமாய் நலங்கு ஃபங்க்ஷன் முடிந்து திருமணத்தை நோக்கி அடுத்த கட்டம் நகர்ந்து கொண்டிருந்தது அந்த வீட்டில். சலனம் 465. அண்ணாமலை தன் பேரனை வர சொல்ல அவரின் அறைக்கு வந்த ஈஸ்வர், தாத்தா உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு கண்ணா, சீக்கிரம் எல்லாரும் கல்யாணத்தையும் பார்த்துட்டா தாத்தா நல்லபடியா போயிடுவேன். ஒருவேளை கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கு முடியாம போயிட்டாலும் என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லதும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்னை அடக்கம் பண்ணு. ஈஸ்வர் கண்ணெல்லாம் கலங்கி அந்த சுருங்கிய தோள்களில் கண்ணுக்குள் கம்பீரமாய் நடந்து வந்த தன் இளைய வயது தாத்தாவை நினைவுக்கு கொண்டு வந்தபடி அவரின் கையை தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டான். கண்ணா, தாத்தா, நான் பண்ணின புண்ணியம் நீ எனக்கு பேரனாய் கிடைத்தது. தாத்தா, நான் பண்ண புண்ணியம்தான் நீங்க எனக்கு தாத்தாவாய் வந்தது. தாத்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஈஸ்வர். எனக்கு சீக்கிரம் எல்லாம் கண் நிறைவா பார்க்கணும். ஈஸ்வர், தாத்தா, இன்னைக்கு பட்டினி விருந்து, பிள்ளைங்க விரதம் இருக்காங்க. நாளைக்கு மார்னிங் காங்கேயம் முருகன் கோவிலில் கல்யாணம், ஈவினிங் எல்லாருக்கும் ரிசப்ஷன். அவர் திரும்பி தன் மனைவியின் புகைப்படத்தை பார்க்க அவரின் தோற்றம் மறைவு இன்று எழுதியிருந்த தேதியை பார்த்தார். ஏனோ நினைவு நாளுக்கு ஏனோ இன்னும் 3 நாள் தான். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு என் கையை பிடிச்சிட்டு என் கூட இரு. அவன் தலையை ஆட்டினான். கண்ணா, நான் இறந்துட்டா ஊரை கூட்டி எதுவும் விசேஷம் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ஒரு வகையில் என்னால பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் இனிமே ஒரு நல்லது நடக்கணும். முடிஞ்சா பாரதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை. எங்கிருந்தாலும் அவர்களுக்கான நல்லது கெட்டதை நீ பார்த்துக்கோ. சரிங்க தாத்தா. அதேபோல் நான் காலையில் 10 மணிக்கு இறந்து விட்டாள். ஒரு 2 மணிக்குள் என்னை எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டி சமாதி பக்கத்துல என்னையும் புதைச்சிடு. என்னை அலங்கார பொருள் போல் படுக்க வைத்து யாரும் வேடிக்கை பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை. சரிங்க தாத்தா. எல்லோரும் பிறந்தால் இறக்கத்தான் வேண்டும். அதை நான் இயல்பாகவே ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். என்னுடைய இழப்பை நீயும் இயல்பாய் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அப்புறம் எந்த நல்லது கெட்டதிலும் நம்ம வீட்டில் பிரச்சனை இல்லாமல் முடியறதில்ல. என்னோட சாவில் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம். என்னோட சாவுக்கு அப்புறம் சண்டை இல்லாத வீடாய் மாற்றப்பாரு. சரிங்க தாத்தா. கண்ணா, நிலவன் மகள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங். உன்ன மாதிரி வருவாங்க. அதே மாதிரி ஆதினியையும் முகிலனையும் பழக்கி விட்டுடு. பசங்க யார்கிட்டையாவது பொறுப்போ படைச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாயிரு. சின்ன வயசுல இருந்தே கம்பெனி என்று ஓடுற அஞ்சுவை எங்கேயாச்சும் கூட்டிட்டு ஹாலிடே ட்ரிப்போ உன்னை நான் ஆளாக்கின மாதிரி அன்புவை ஆளாக்கி விட்டுடு. கண்ணா, அவங்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. அதை விட எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் ஒரே நேரத்தில் அத்தனை விஷயத்தையும் கவனிக்கிற கூர்மை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ 8 அடி என்றால் அவன் 16 அடியா இருப்பான்னு தோணுது. ஆனா உன்ன மாதிரி விட்டு கொடுத்து போவான் என்றால் தெரியாது. ஆனால் நீ எப்படி அஞ்சுவின் அன்புக்கு முன்னாடி உன்னோட வீம்பு திமிரெல்லாம் விட்டுட்டு அடங்கி போறியோ, அதே போல் அஞ்சுக்கும் மகளினிக்கும், முக்கியமாய் என் மகன் அருணாச்சலத்திற்கும் அவன் அடங்கி போகிறான். அவர்கள் மூவரிடமும் அவன் ரொம்ப கனெக்டிவா இருக்கான். நான் பார்த்த வரையில். அதனால் அன்புக்கு மட்டுமே அடங்குவான் நினைக்கிறேன். அவனை அடக்க நினைத்தால் அடங்க மாட்டான். யார் அடக்க நினைத்தாலும் அதுவும் முடியாது. நீ எப்படி அஞ்சுவுக்கு முன்னாடி உன் தன்மானத்தை கூட விட்டுட்டு அடங்கி போறியோ, அதே போல் அருணாச்சலத்திற்கும் அஞ்சுக்கும் மகளுக்கும் அவன் அடங்கி போகிறான் நான் பார்த்த வரையில். அதனால் அன்புக்கு அடங்குவான் என்று நினைக்கிறேன். ஆனால் கெட்டிக்காரனாய் வளருவான். அது 100% உறுதி. உனக்கு காசு, பணம், நகை எதன் மீதும் இஷ்டம் கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமென்றே இதுவரை நீ கேட்டது கூட கிடையாது. உன்னை வளர்த்து ஆளாக்கின என்னிடமே உனக்கு என்ன வேண்டுமென்று இதுவரை கேட்டதில்லை.
அஞ்சுவை தவிர. ஆனால் தான் என்ன மாதிரி இருக்கணும், எந்த ரூமில் தங்கணும், எப்படி இருந்தால் மதிப்பு கிடைக்கும் என்று 10 வயதில் யோசிக்கிறான் என்றால் அவன் 30 வயதில் அவன் வேற மாதிரி வளருவான். ஆனால் சரியான கைடன்ஸ் அவனுக்கு வேணும். ஏனென்றால் இன்றைய தலைமுறை சீரழிந்து கிடக்கு. அவனை தனியாக விட்டு விடாதே. சரிங்க தாத்தா, நீ போய் வேலையை பாரு, நான் கொஞ்சம் உறங்குறேன், நீங்க தூங்குங்க, அது வரைக்கும் உங்க பக்கத்தில் இருக்கேன் என்று அந்த கையை பிடித்து நீவி கொண்டே இருக்க அவர் அசந்து உறங்கியதும் எழுந்து கீழே வந்தான் கனத்த இதயத்துடன். அறைக்கு வந்த ஈஸ்வர் தீபக்கு அழைத்து அழைப்பை ஏற்றதும், தீபக் சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேற பக்கம் கொடுத்துடலாம். தீரன் ஒரு பக்கம், அர்ஜுன் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட வீடு கட்ட கொடுத்தா அது நல்லா இருக்காது. சார், கண்டிப்பா நீங்க அர்ஜுனிடம் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் 3 டீம் செட் பண்ணி வச்சிருக்கேன். தன் மனதில் நினைப்பது செயலில் செய்யும் தீபக்கை நினைத்து புன்னகைத்து கொண்டே, அவங்கள இன்னைக்கே வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் அளவெடுக்க சொல்லிடு. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் குலதெய்வம் கோவிலுக்கு போகணும். அன்னைக்கு காலையில் வாஸ்து பூஜை வைக்கணும். வீட்டுல பூஜை முடிச்சுட்டு போயிடலாம். முக்கியமாக இவ்வளோ அர்ஜென்ட் பண்றது, தாத்தா கையில புது வீடு ப்ராஜெக்ட்டுக்கு மண் எடுத்து போடணும். அதுக்காக தான் சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உடனே பண்றோமா? ஆமா, 6 மாசத்துல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும். எல்லாரும் அவங்க வீட்டுல செட்டில் ஆகணும். தாத்தா உடம்பு மட்டும் நல்லா இருந்தா முதல்ல வீடு கட்டிட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். பட் மாறிடுச்சு. அப்புறம் தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு. ஒரு கெட்டது நடந்து விட்டால், அதாவது துக்கம் நடந்து விட்டால் நல்லது பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி, 6 மாசம் கழிச்சு கிரகப்பிரவேசம் வச்சுக்க சரியா இருக்கும். அப்புறம் தீபக், சொல்லுங்க சார், கல்யாணம் முடிஞ்சதும் இவங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிடு. சார், அவங்க 4 ஜோடிகளுமே இப்போதைக்கு வெளிநாடு எதுவும் போகலன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனிக்கும் அவங்களுக்கும் ஒர்க் நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. பெண்டிங் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறதால எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போறதா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க 1 மந்த் கழிச்சு கேரளா குரூப் போறாங்கன்னு பசங்க பேசிக்கிறதா நிலவன் சொன்னாங்க சார். ஈஸ்வர் புன்னகைத்து கொண்டான். என்ன பிஸியாக இருந்தாலும் தங்கள் பொறுப்பில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள் என்று பேசி முடித்துவிட்டு ஈஸ்வர் அறைக்கு வந்ததும் அஞ்சு கணவனின் அருகே அமர்ந்து, ஆமா, அவங்கெல்லாம் ஹனிமூனுக்கு எங்கெங்கயோ போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. என்ன மட்டும் நீங்க ஏன் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போகல? சரி வா போலாம். அதென்ன 20 வயசில் கூட்டிட்டு போகாம 50 வயசில் கேக்குறீங்க? 20 வயசுல என்ன விட்டுட்டு நீ தனியா ஹனிமூன் போன, அப்புறம் என்னடி ஹலோ, என்னடி ஹலோ என்று அவளின் இதழ்களை 2 விரலால் பிடித்தழுத்த, இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? வயசானா காசிக்கு தாண்டி போகணும், ஹனிமூன் இல்ல. அது வயசானவங்களுக்கு, எனக்கு இல்ல. கண்ணையெல்லாம் சுருங்குது பாரேன், அதெல்லாம் இல்ல. பாக்குற எனக்கு தெரியாதாடி? உங்களுக்கு கண்ணாடி வாங்கி தரணும்னா ஒத்துக்க மாட்டியா நீ? மாட்டேன். கண்ணுல சுருங்காம இருக்க டெய்லி ஆரஞ்சு சாப்பிட்றேன், தெரியுமா தெரியாதா? என்னோட கண்ணத்துல ஒரு சுருக்கம் கூட இருக்காது. உண்மையாகவே இல்லைதான். இருந்தாலும் வம்பிழுத்து பார்க்க சுருக்கம் இருக்கு என்று சொல்லி அவளை வம்பிழுத்து விட்டு பின், கண்ணம் சுருங்காம யங் மம்மியா இருக்கு, என்ன பண்ற நீ? அதுவா, காலையில் காபி டீக்கு பதில் லெமன் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். அப்புறம் ஆரஞ்சு, அன்னாச்சி பழம் இப்ப நிறைய சாப்பிட்றேன். என்ன, இந்த காப்பி குடிக்கிறத விட்டுட்டா இன்னும் நல்லதாம். என்னால காப்பியை தான் விட முடியல. அதான் தெரியுமே குடிகாரின்னு. ஏங்க என்னடி, நான் போதைக்கு அடிமை ஆயிட்டேன். ஈஸ்வர் புன்னகையுடன் அவளையே பார்க்க, என்ன போதை அம்மணி என்று கிறக்கமாய் பார்க்க அவன் கையில் கடித்து, அது காப்பி போதைங்க. இந்த குடிகாரங்கள் எப்படி 6 மணி ஆனா குடிக்காம விட்டுட்டா கை கால் எல்லாம் நடுங்குமோ, அந்த மாதிரி எனக்கு 10 மணி ஆனா காப்பி குடிக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் கோபம் வருது. 12 மணி ஆனா காப்பி குடிக்கணும். இப்படி குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்குங்க என் மூளை. அதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் ஏன் நான் கூட இருந்தா காப்பி கேட்க மாட்டேங்கிற? காப்பி போதையை விட நீங்க எனக்கு பெரிய போதை என்று அவளின் கண்ணில் அவ்வளோ பெரிய காதல் நிறைந்திருந்தது. உனக்கு புரியுதா? உன்னால காப்பி குடிக்காம இருக்க முடியும். அதுவும் என் கூட இருக்கிறப்போ அது உனக்கே தோண மாட்டேங்குது தானே? எல்லாமே நம்ம மனசு தாண்டி காரணம். எனக்கு காப்பி ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட உங்களையும் பிடிக்கும். கிட்டவா என்றான் ஒரு காதலோடு. என்ன கிட்டவாடி சொல்றேன்? ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைத்தாள். ஏய், என்ன பின்னாடி போற? அவளோ கண்கள் விரித்து மூக்கை சுருக்கி, இப்ப எதுவும் வேணாம். ஏன் வேணாம்? இன்னைக்கு வீட்ல எல்லாரும் விரதம் இருக்காங்க, நானும் விரதம். அப்ப வேணாமா? இப்படியெல்லாம் கேட்டா நான் விரதத்தை முடிச்சிடுவேன். இங்க இருந்தா சாமி குத்தமாயிடும். அதனால வேணா சாமி என்று சிரித்து கொண்டே கீழே போகும் மனைவியை ஆசையாக பார்த்தபடி அமர்ந்தவன் பின் கண்ணாடி முன் நின்றான். தனக்கும் ஒரு நாள் வயதாகும். தாத்தாவை போல் கை கால் எல்லாம் சுருங்கும். ஆனாலும் தாத்தாவுக்கு இருக்கும் கம்பீரம் போல் தனக்குள்ளும் இருக்கும். இப்ப தாத்தா என்னை தேடுறது போல் நான் யாரை தேடுவேன் என்னும் போதுதான்
அவர் இத்தனை நாள் கம்பெனின்னு இருந்துட்டு உனக்கு பிடிச்சத பண்ணு என்று சொல்லும் போதுதான் அவருக்கு என்ன பிடிக்கும் என்று நான் கேட்கவே இல்லையே என்று மீண்டும் தாத்தாவின் அறைக்கு போனான். கதவை மென்மையாக திறந்து எட்டி பார்க்க அவரோ தன் மனைவி இருக்கும் புகைப்படத்தை பார்த்தபடி படுத்திருந்தார். அவரின் கண்ணிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் ஈஸ்வரி கொஞ்சம் புரிந்தது. அவர் சில நாட்களாக இந்த அறைக்குள் தனிமையில் இருக்கிறார். 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு அறையில் படுத்திருப்பது எவ்வளவு கடினம் என்று புரிந்தது. தாத்தா என்று அருகில் போய் அவரின் கண்ணீரை துடைத்துவிட்டு, உங்களுக்கு ஏதாவது விட்டு போன ஆசை இருக்கா? நல்லபடியா உங்க பாட்டி இறந்த அன்னைக்கு போறதுதான் நாம பண்ணின பிழைக்கு கிடைத்த மன்னிப்பை நினைக்கிறேன். தாத்தா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. வாழ்க்கையில் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருந்தால் கடவுள் அந்த காரியம் முடிந்ததும் அவர்களை அழைத்து கொள்வார்களாம். என்னால ஏதும் நிறைவேறாத காரியம் ஒன்று இருக்கு. அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அதை நிறைவேற்ற நான் இருக்கேன் தாத்தா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு உன் கூடையே இருக்கணும். ஆனா உனக்கு வேலை அதிகம் கண்ணா என்று மனதுக்குள் நினைத்தவர் எதுவும் சொல்லாமல் அவன் கையை இறுக்கி பிடித்து கொள்ள, தாத்தா உங்களாலதான் மெல்ல நடக்க முடியுதே. ஏன் இங்கே படுத்திருக்கீங்க? என் கூட கீழே வாங்க. வேணாம் கண்ணா, இயல்பா இருக்க முடியல. நான் உங்களை பாத்துக்கிறேன் தாத்தா. இன்னைக்கு முழுதும் உங்க கூட தான் இருக்க போறேன் என்றவர் அவரை அழைத்து கொண்டு கீழே வந்தான். நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். நான் சொல்லாமலே நீ வந்து அதை செய்யற. வயசான அப்புறம் தாத்தா உனக்கு சும்மையா இருக்கேனா? நான் குழந்தையா இருந்தப்ப உங்களுக்கு சும்மையா இருந்தேனா தாத்தா? அவர் சிரிக்க, நீங்க நினைச்சிருந்தா பாட்டி போனதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற பணம் காசுக்கு உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாற்றி இருக்கலாம். ஆனால் ஒரு தப்பு செஞ்சுட்டு இத்தனை வருஷமா உள்ளுக்குள்ள போட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க. நாங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப வைராகியத்துடனும் ஒழுக்கத்துடனும் நாங்க வேண்டி கும்பிடுற சாமி மாதிரி வளர்வறீங்க. இது போதாதுங்களா தாத்தா? ஒரு தலைமுறையவே தலை நிமிர வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. என்ன பொறுத்தவரை என் தாத்தா தான் பெஸ்ட். அப்புறம் இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் தாத்தா. குழந்தையிலிருந்து வாலிபம் வருவது போல் வாலிபத்திலிருந்து மீண்டும் குழந்தையாவதுதான் முதுமை. ஐ லவ் யூ தாத்தா. அண்ணாமலை ஈஸ்வரை கட்டி கொண்டார்.